நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. ஒரு மாதத்துக்கு முன்பாக நரேந்திர மோடி அரசு ஓராண்டை நிறைவு செய்தது. அப்பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைவர் அமித்ஷாவும் பெருமையோடு சொன்ன விஷயம், இந்த ஓராண்டு ஆட்சியில ஒரு குற்றச்சாட்டை, ஒரு ஊழல் குற்றச்சாட்டை இல்ல இம்ப்ராப்பர்ட்டி சார்ந்த ஒரு குற்றச்சாட்டை ஒரு அமைச்சர் மீது, இந்த அரசாங்கத்தின் மீது வைக்க முடிந்ததா? இல்லையே. எதிர்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகிறார்கள். ஆனால் அமைச்சர்கள் மீது, அரசாங்கத்தின் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டையும் இந்த இம்ப்ராப்பர்ட்டி சார்ந்து சொல்ல முடியவில்லையே அப்படின்னு பெருமையோடு சொன்னார்கள். இந்த நிலையில் எதிர்கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கிடைத்திருக்கிறது. அதுதான் மூத்த அமைச்சர், பாரதிய ஜனதாவுடைய மூத்த பிரமுகர், இந்த நாட்டுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மீது ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதாவது, இந்திய அமலாக்கத்துறையால் தேடப்படும் நபர் நடவடிக்கைகளிலிருந்து, இந்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளிலிருந்து, அமைப்புகளுடைய நடவடிக்கையிலிருந்து தப்பி வேறொரு நாட்டில், குறிப்பாக யூகேல வாழக்கூடிய லலித் மோடிக்கு உதவி செய்தார், அவருடைய பயண ஆவணங்கள் கிடைப்பதற்கு எளிமையாக உதவி செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இப்படி தேடப்படக்கூடிய நபர் அவ்வளவு எளிமையாக நாட்டுடைய வெளிவாரத்துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இவ்வளவு எளிமையா பெற முடியும்னா இதற்கு பின்னாடி ஏதோ இருக்கிறது. உடனடியாக அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ராஜினாமா செய்ய வேண்டும், அல்ல பிரதமர் மோடி தலையிட்டு அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்று போர்க்கொடி எழுப்பியிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள். இது ஒரு பக்கம் என்றால், இதை பூதாகரமாக ஊதி பெரிதாக்குவதா? அவருடைய லலித் மோடியுடைய மனைவி புற்றுநோய்க்காக சிகிச்சை பெறுகிறார் வேறொரு நாட்டில். ஆகையினால அங்கே அவர் செல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அவர் ஒரு இந்தியர், அரசாங்கத்துடைய உதவியை நாடுகிறார். மனிதாபிமான அடிப்படையில் வெளிவாரத்துறை அமைச்சர் எவ்வளவு பல கோரிக்கைகள் வருகின்றன, அதே போல் இதையும் ஏற்று செயல்படுத்தினார் என்று சொன்னாலும் எதிர்கட்சிகள் கேட்க தயாராக இல்லை. லலித் மோடிக்கு சுஷ்மா ஸ்வராஜ் உதவி முறையற்றதா, மனிதாபிமானதா? விவாதிப்போம் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில். இது சார்ந்த கூடுதல் பின்னணி விவரங்களை தலைநகரத்திலிருந்து எமது செய்தியாளர் சலீம் தர முதலில் கேட்போம். இந்தியாவை பொறுத்தவரை லலித் மோடி என்கிறவர் IPL பண முறைகேடு விவகாரம் தொடர்பாக தேடப்பட்டு வரும் ஒரு நபர். இந்திய அமலாக்க பிரிவு வழக்கு பதிவு பண்ணி தேடி வராங்க. 2010ஆம் ஆண்டு இந்தியாவில இருந்தா எங்க கைதாக போறோம் அப்படின்னு சொல்லி பயந்து லண்டனுக்கு போய் செட்டில் ஆயிட்டார். இன்னும் திரும்பி இந்தியா வரல. இந்திய அரசாங்கம் அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கி இருக்காங்க. ஆனா சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் டெல்லி உயர்நீதிமன்றம் அவருடைய பாஸ்போர்ட் மீதான தடையை நீக்கியது. இது ஒரு புறம். இப்ப காங்கிரசார் என்ன சொல்றாங்க, என்ன சர்ச்சை அப்படின்னா, லண்டன் பத்திரிகைகள்ல ஒரு செய்தி ஒன்று வெளியாகிறது. அந்த செய்தியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் லலித் மோடி என்கிறவருக்கு லண்டன்ல இருந்து போர்ச்சுகீஸுக்கு பயணம் செய்து மீண்டும் திரும்பி வர உதவி புரிந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சுஷ்மா ஸ்வராஜ் என்ன சொல்றாங்க, ஆமா உதவி பண்ண. லலித் மோடியினுடைய மனைவி அறுவை சிகிச்சைக்காக போர்ச்சுகல்ல இருந்தாங்க. இவர் போய் கையெழுத்து போட வேண்டியிருந்தது, உதவி கேட்டாரு. மனிதாபிமான அடிப்படையில் நான் உதவி செய்தேன் அப்படின்னு சொல்லி சுஷ்மா ஸ்வராஜ் சொல்றாங்க. இதனால என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் காங்கிரஸ் கட்சி என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, அவருடைய பாஸ்போர்ட் மீதான தடை அமலில் இருக்கும் பொழுதே எப்படி நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள், சென்ற வருடம் ஜூலை இறுதியில் எப்படி உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி நம்பர் 1 கேட்கறாங்க. கேள்வி நம்பர் 2, சுஷ்மா ஸ்வராஜினுடைய கணவர் 22 வருஷம் லலித் மோடிக்கு வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கிறார். சுஷ்மா ஸ்வராஜுடைய மகள் சுமார் 7 வருடம் லலித் மோடிக்கு வழக்கறிஞராக இருக்கும் நிலையில் இந்த உதவி செய்திருக்கிறார். ஏதோ ஆதாயம் தேடிதான் உதவி செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்தியாவால் தேடப்பட்டு வரும் ஒரு நபருக்கு ஏன் சுஷ்மா ஸ்வராஜ், அதுவும் மந்திரியாக இருப்பவர், உதவி செய்திருக்கிறார்? ஏதோ ஆதாயம் இருக்கிறது, அவர் ராஜினாமா பண்ணும், பிரதமர் நரேந்திர மோடி இது குறித்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும் என்று காங்கிரசார் இன்று சுஷ்மா ஸ்வராஜ் வீட்டு முன்பு டெல்லியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். மூத்த அமைச்சர், இந்த அரசாங்கத்துடைய ஒரு மூத்த அமைச்சர் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் இது என்றால், இந்த ஒரு ஆண்டுல இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக பார்க்க முடிகிறது. லலித் மோடிக்கு சுஷ்மா ஸ்வராஜ் உதவி முறையற்றதா, மனிதாபிமான ஒரு விஷயம் தானா, வலுவிழக்கிறதா அரசாங்கத்துடைய நேர்மை கோஷம் என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இந்த குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் பகிரங்கமாக சுமத்தி உடனடியாக ஸ்வராஜ் பதவி விலக வேண்டுங்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். நியாயமானதுதானா? கேட்போம். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல அரசியல் விமர்சகர் திரு பிரகாஷ் என் சுவாமி அவர்கள் இணைகிறார். இதுல பெரிய தவறு இருப்பதாக அவர் கருதவில்லை. நான் திருச்சி வேலுசாமி அவர்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர், செய்தி தொடர்பாளர் நம்முடைய இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கட்சி நிலைப்பாடு. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த பிரமுகர் திரு கனகராஜ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். இட்ஸ் a disgrace அப்படிங்கிறது அவங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு. என்னுடைய முதல்
கேள்வி திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களுக்கு தான். இந்திய சட்டங்களிலிருந்து தப்பி ஓடி ஒளிந்து வேறொரு நாட்டில் வாழக்கூடிய நபர், அமலாக்க பிரிவால் தேடப்படக்கூடிய ஒரு நபர், ப்ளூ நோட்டீஸ், லுக் அவுட் நோட்டீஸ் இருக்கக்கூடிய நபர், நாட்டுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரை அவ்வளவு எளிமையாக யார அந்த நாடு தேடுகிறதோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்கிறதோ அவர் அவ்வளவு எளிமையாக வெளிவிவகாரத்துறை அமைச்சரை தொடர்பு கொள்ள முடிகிறது. அவர் கோரிக்கையை அப்படியே ஏற்று வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இந்த நாடு அவர் போர்ச்சுகல் போறதுக்கு வழிவகை செய்கிறார். அவர் ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸ்ல கேட்டாலும் கூட இது எப்படி போய் முடியுது அப்படின்னா, அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கணுங்கிறது இந்திய அரசாங்கம் எடுத்த நிலைப்பாடு. ஆனா இன்னைக்கு அவர் உலகம் எங்கும் சுற்றி வரதுக்கான வாய்ப்பை சுஷ்மா ஸ்வராஜுடைய இந்த ஒரு உதவியானது இந்த நாட்டுடைய அமைப்புகளால் தேடப்படக்கூடிய ஒரு நபருக்கு கொடுத்திருக்கிறது. இஸ் தட் ஜஸ்டிஃபைடு? இது நியாயம்தானா? எப்படி இதை நியாயப்படுத்துறீங்க? நீங்க சொன்ன விஷயத்துல கடைசியில இருந்து ஆரம்பிக்கிறேன். உலகமெங்கும் சுற்றுவதற்கான சுஷ்மா ஸ்வராஜ் ஏற்பாடு பண்ணல. இந்திய அரசாங்கத்தினுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லியினுடைய ஹைகோர்ட் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு அதனுடைய அளித்த தீர்ப்புல பாஸ்போர்ட் முடக்கத்தை நீக்கி இருக்கிறது. அது ஒரு பக்கம். இது நடந்தது அதற்கு முன்பாக இல்ல, அது அந்த நாட்டுக்கு மட்டும்தான் அவர் போயிட்டு வர முடியும். இப்ப சுஷ்மா ஸ்வராஜுடைய தலையீட்டால கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பயண ஆவணம் அப்படிங்கிறது 2016 செப்டம்பர் வரைக்கும் பொருத்தம். ஆக யாருடைய பாஸ்போர்ட் முடங்கணும்னு இந்திய அரசாங்கம் நினைத்ததோ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நினைத்ததோ, அமைச்சருடைய உதவியால இன்னைக்கு அவர் போர்ச்சுகலுக்கு போயிட்டு திரும்பி வந்ததோ இந்த டிராவல் டாக்குமெண்ட் வேலிடிட்டி முடியல. இந்த வேலிடிட்டி 2014 வரைக்கும் இருக்கு. 2014 வரைக்கும் அவர் சின்சினாட்டி போகலாம், யூஎஸ் போகலாம், யூகே போகலாம், யூகேல தான் இருக்காரு, ஆஸ்திரேலியா போகலாம், உலகத்துடைய எந்த மொழிக்கும் ஜாலியா போயிட்டு வரலாம் எக்ஸப்ட் இந்தியா. அதாவது இல்ல, முதல்ல ஒரு விஷயம், சுஷ்மா ஸ்வராஜ் கடந்த ஓராண்டு காலமாக அவருடைய ட்விட்டர் என்னுடைய அக்கௌண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ட்வீட் பண்ண விஷயங்கள்ல அரேபிய கண்ட்ரிகள், யுஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளில் உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எங்கெங்கு துயரத்தில் இருந்தாலும் கூட அந்த துயரத்தை உடனடியாக போக்கி அதற்கான ட்வீட்டிங், அதை பார்த்தா தெரியும் அத்தனை பேருக்கு நேரடியாக உதவி செய்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, இந்த விஷயத்துல இந்த ஹியூமானிட்டேரியன் அடிப்படையில் சுஷ்மா ஸ்வராஜ் இதுவரைக்கும் உதவி செய்த யாரையும் இடி தேடல. யாரும் இந்தியா வந்தா கைதாகக்கூடிய நடவடிக்கையில இருக்கக்கூடிய நபர்கள் அல்ல. அவர்களெல்லாம் உண்மையிலே ஜென்யூனா உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள். இதுல பல விஷயங்கள்ல சுஷ்மா ஸ்வராஜுடைய உதவி பாராட்டுக்குரியது. பிரதமரே கூட பாராட்டியிருக்கிறார், நான் ஏற்கிறேன். ஆனா இந்த நபர் இந்தியால கால் வைத்தா அரெஸ்ட் ஆகக்கூடிய நபர். ஆனா அவர் ஜாலியா பல நாடுகளுக்கு போறதுக்கான வாய்ப்பு. சுஷ்மா ஸ்வராஜனுடைய இந்த உதவியின் மூலமாக லலித் மோடியின் மீதான வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. லலித் மோடிக்கு இதனால் மிகப்பெரிய ஆதாயம், சுஷ்மா ஸ்வராஜுக்கு இதனால் மிகப்பெரிய ஆதாயம். அடுத்த பிரதமர் ஆவதற்கு இது ஒரு வாய்ப்பு. அதே மாதிரியாக இந்திய அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களில் ஈடுபட்டு சுஷ்மா ஸ்வராஜ் லலித் மோடியை காப்பாற்ற முயல்கிறார். இப்படி ஏதாவது விஷயம் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனால் மாறாக இதே விஷயத்துல குத்ரோச்சியினுடைய விஷயத்துல 2005ஆம் ஆண்டு குத்ரோச்சி பத்தி இந்தியாவினுடைய இது அக்கவுண்ட் முடக்கப்பட்டதுல இந்த யூபிஏனுடைய அரசாங்கம் போய் தடுத்து நிறுத்துச்சு. இங்க சட்டபூர்வமான எந்த உதவியும் கிடையாது. அந்த வழக்கை திசை திருப்புகின்ற எந்த நிகழ்ச்சியும் கிடையாது. இதனால லலித் மோடிக்கு எந்த ஆதாயமும் இல்ல. மாறாக அவருடைய வழக்கில் ஏதாவது ஆதாயம் இருக்கிறதா? இல்ல, அந்த வழக்கில் ஆதாயம் இருக்கு. இன்னைக்கு இந்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடு அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட வேண்டியது அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ் சைட் பண்ணி ஹைகோர்ட் என்ன முடிவு எடுக்குது? இல்ல அவர் பாஸ்போர்ட்டை முடக்க வேண்டாம்னு. நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? ஹைகோர்ட் தனி மனித சுதந்திரத்தை பேச்சு சொல்லிருக்கு. சுஷ்மா ஸ்வராஜ கோட் பண்ணல. நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? இந்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடு அவருடைய பாஸ்போர்ட் முடங்க வேண்டியது அப்படின்னு. அது தவறு அப்படின்னு அப்பீல் போயிருக்கணுமா? அப்பீல் போகல. இதுவும் நடக்குது. சந்தேகம் வருது இல்ல. அதாவது இப்ப இந்த சுஷ்மா ஸ்வராஜனுடைய விஷயத்துல சுஷ்மா ஸ்வராஜ் இந்த விஷயத்தை அனாவசியமாக வேண்டும் என்று நீங்கள் திசை திருப்பி இதை ஒரு பிரச்சனையாக இப்ப உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த வழக்கிற்கும் சுஷ்மா ஸ்வராஜனுடைய இந்த செயல்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அது சரியாக அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பான் கி மூன், கிங் ஆண்ட்ரூஸ், இது பிரின்ஸ் ஆப் வேல்ஸ், உலகத்தினுடைய பல பேர்கள் அவர் போய் பல்வேறு ஆட்கள் அவருக்கு சாதகமாக தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து முடிக்கிறேன். நான் பேசுவதற்கு இடையில நீங்க ஒரே ஒரு வார்த்தை இருந்தா நீங்க மேனிபுலேஷன். நான் சொல்ல வரேன், அப்படி ஒரு லாபியிஸ்ட் அவர்
அந்த லாபியை அவர் செய்து கொண்டு அவர் இருக்கிறார். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் மனிதாபிமான அடிப்படையில செய்கின்ற இந்த விஷயத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் கற்பிப்பது சரியல்ல. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விதான் நானும் வழிமொழியினேன். இதே போல ஒரு இந்தியர் அதனால நாங்க உதவி செய்யறோம், ஒரு மனிதாபிமான உதவி அப்படிங்கிறீங்க. தாவூத் இப்ராஹிமுக்கு இப்படித்தான் ஒரு மனிதாபிமான உதவி தேவைப்படுது, செய்யும்ல இந்திய அரசு. தாவூத் இப்ராஹிமுக்கு இப்படி ஒரு மனிதாபிமான உதவி தேவைப்படுவதற்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கிற கேள்விக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே. இல்லங்க, தாவூத் இப்ராஹிமும் இங்க தேடப்படுறவர், லலித் மோடியும் இந்த நாட்டுடைய ஏதாவது ஒரு போர்ட்ல, ஒரு ஏர்போர்ட்ல இறங்கினா இந்த வழக்கை பொறுத்த மட்டும் சுஷ்மா ஸ்வராஜ் இந்த உதவி எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை, அதற்காக செய்யல, அதுல இவருக்கு லாபம் இல்ல, எந்த விதமான பிரதிபலனும் இல்ல. எனவே இது வடிகட்டிய வேண்டும் என்று காட்டப்படுகிற குற்றச்சாட்டு. இதே போல ஒரு உதவி வழக்கில் சம்பந்தம் இல்லாம, அவர் மேல இருக்கக்கூடிய வழக்கில் சம்பந்தம் இல்லாம தாவூத் இப்ராஹிமுக்கு தேவைப்படுமானால் இதே அளவுகோலைத்தான் சுஷ்மா ஸ்வராஜ் இந்திய அரசு பின்பற்றும். அதாவது தாவூத் இப்ராஹிமுக்கும் ஆக்சசிபிளா இருப்பாங்க, உடனே அவருக்கு தேவைப்படக்கூடிய நாட்டுல போன் பண்ணி பேசுவாங்க, இல்ல இமெயில் கான்வர்சேஷன்ஸ் போகும், உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது எப்படி வேணாலும் பிரிந்து கொள்வதற்காக. ஏனென்றால் இஷ்யூவே இல்லாத ஒரு விஷயத்தை இஷ்யூ ஆக்கி கொண்டு இன்றைக்கு எந்த பாயிண்டும் இல்லாததற்கு ஒரு பாயிண்ட் பேசி அதை பாயிண்டாக மாற்றுகின்ற விஷயத்தை நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். சுஷ்மா ஸ்வராஜினுடைய இந்த விஷயம் நிச்சயமாக இந்த விவாதத்துக்கு உரியது அல்ல. இந்த நாட்டினுடைய நீதிபதிவாண்மையை அவமதிப்பது அல்ல, குற்றவாளியை காப்பாற்றுவது அல்ல. இது சாதாரணமான மனிதாபிமானம். வேண்டுமென்றே கை கால் வைக்கப்பட்டு பெரிய விவாதமாக வேண்டுமென்றால் 3-4 நாளைக்கு உங்களுக்கு பாயிண்ட். இந்த கேள்வி ஏன் எழுது அப்படின்னா, இயல்பா வேற ஒரு நாட்டுக்கு போக முடியாத ஒரு நபர், அதுதான் இந்திய அரசாங்கம் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடாகவும் இருக்கிறது. இந்த முடிவுனால, இந்த ஒரு பரிந்துரைனால அவர் கேட்ட காரணத்தை தாண்டி இன்னைக்கு சர்வசாதாரணமா பல நாடுகளுக்கு 2014 வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அதுக்கு பிறகு ஹைகோர்ட் ரிவர்ஸ் பண்ணது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. இந்த வார்த்தை தான் உங்கள்கிட்ட எடுத்துட்டு போறேன் திரு கனகராஜ். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இட்ஸ் ஹியூமானிட்டேரியன் ஹெல்ப். அவருக்கு உதவினார் அப்படிங்கிறதுக்கு எந்த முகாந்திரமும், அதாவது இந்த ஒரு கேஸ்ல உதவினார்ங்கிறதுக்கு முகாந்திரம் இல்லை. அவருடைய மனைவிக்கு கேன்சர் அப்படின்னா உண்மை, அது நிரூபணமாயிருக்கு. போர்ச்சுகல்ல அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க, அதுவும் பப்ளிக் டொமைன்ல ஊர்ஜிதமான ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் கேட்கிறார் அப்படிங்கும்பொழுது அந்த மனிதாபிமான உதவியை ஒரு அரசு செய்வது அப்படிங்கிறது தவறா? அரசு அப்படி செய்ய முடியாது. இப்ப சுஷ்மா ஸ்வராஜ் அவருடைய தனிப்பட்ட கெப்பாசிட்டியில அப்படி பண்றாருன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு உண்மையிலேயே இதுல ஒளிவு மறைவற்ற தன்மை வேண்டும் என்று சுஷ்மா ஸ்வராஜ் நினைத்திருந்தால் இதை சட்டப்பூர்வமாக எழுதியிருக்க வேண்டும். நீங்க அப்படி இல்லாம நீங்க அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை அல்லது அங்க இருக்கக்கூடிய எம்பிக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவதன் மூலமாக இது நடந்திருக்கிறது. இன்ஃபுளுன்ஸ் எங்க வந்தது? ஏன்னா அவங்க ஹை கமிஷனரை பார்த்து பேசினேன், பிரிட்டிஷ் ஹை கமிஷனரை பார்த்து பேசினேங்கிறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எழுதியிருக்கக்கூடிய இமெயில் கான்வர்சேஷன்ல கூட உங்களுடைய நாட்டுடைய சட்டம் அனுமதிக்குமாயின் இந்த டிராவல் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. நீங்க இதை செஞ்சே ஆகணும், நீங்க போர்ஸ் பண்ணாங்க, இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எங்க வருது? நான் என்ன கேட்க விரும்புறேன், ஒரு தேடப்படுகிற குற்றவாளியை வேற ஒரு விஷயத்துக்காக நம்ம கமிஷனரை போய் ஒருத்தர் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் அவங்க ஒய்ஃப் சோமில்லாம இருக்காங்க, அதனால நான் விட்டுட்டேன்னு அவர் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? அப்படி நம்ம சட்டம் அனுமதிக்குதா? நீங்க நியாயத்தை பத்தி எல்லாம் பேச முடியாது. சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அவர் எப்படி ஹியூமானிட்டேரியன் கன்சிடரேஷன் நீங்க சொல்றதுல மனிதாபிமான உதவின்னு கேட்கறதுக்கு எந்த ஆதரவும் இல்லாத நபர் அல்ல. பான் கி மூன் பேசுற அளவுக்கு அவர் வலுவான ஆள். பான் கி மூன் தவிர எல்லாரும் இதுல பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கறத இமெயில் சொல்றது. பான் கி மூன் பங்கேற்க அவர் சொன்னதாக அதுல வந்திருக்கு. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, பான் கி மூனை ஏமாத்தினதா எங்கேயும் இல்ல, ஆனா அவர் இந்தியாவை ஏமாத்தினதா இருக்கு. எனவே பான் கி மூனுக்கோ அல்லது இளவரசர் ஆண்ட்ரூஸுக்கோ இதன் மீது கிரீவன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இன்னொன்னு நான் என்ன கேட்க விரும்புறேன், எல்லாத்துக்கும் செஞ்சது மாதிரி இவங்களுக்கு செஞ்சாங்க, எல்லாத்துக்கும் இப்படித்தான் செஞ்சிருக்காங்களா? இப்படி போன்ல பேசுறது நிறைய முன்னுதாரணம் கொடுக்க முடியும். சுஷ்மா ஸ்வராஜ் ட்வீட்டர் எடுத்து பார்த்தா, நான் என்னுடைய பெற்றோர்கள் இஸ்ரேல்ல மாட்டிட்டு இருக்காங்க, ஈரான்ல மாட்டிட்டு இருக்காங்கன்னு ஒரு ட்வீட் வர சில சமயங்கள் 5 நிமிஷத்திலே ரெஸ்பாண்ட் பண்ணி உடனடியா நாங்க தூதரகம் மூலமா நடவடிக்கை எடுக்கணும் அவங்க நேரடியா தலையிட்டு இருக்காங்க. அதுக்காக 1 மணிக்கு ஒரு ட்வீட் வரும், 1:20 அவங்க இரவே பதில் ட்வீட் பண்ணிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நிறைய முன்னுதாரணம்.
வைக்கவே அதைத்தான் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் என்கிற முறையில அவருடைய கடமை, அதுல கொஞ்சம் ரொம்ப பாஸ்டா ரியாக்ட் பண்ணிருக்காங்கிறது கரெக்ட். ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு, இந்த மாதிரியான ஆட்களுக்கு இவர் உதவினார் என்று. நீங்க இந்தியாவுல எந்த இடத்துலயும் 3 சகோதரர்கள் ஒரு கேபினெட்ல இருந்த சரித்திரம் கிடையாது. 2 சகோதரர்கள், ரெட்டி சகோதரர்கள், அவர் ஜனார்தன ரெட்டி, கருணாகர ரெட்டி 2 பேரும் கேபினெட் மினிஸ்டரா இருந்தாங்க. இன்னொருத்தர் ஆக்சுவலா சோமசேகர ரெட்டி ஒரு போர்டினுடைய தலைவராக கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்துல இருந்தார். அந்த விஷயத்தில் ஒரு குடும்பத்துல 3 பேர் இருக்க கூடாதுன்னு எங்க எந்த இடத்துல சட்டம் இருக்கு? இந்திய சட்டம் இல்ல. ஆனா அதுக்கு பின்னால இந்த 3 பேரும் ஜெயிலுக்கு போறதும் 3 பேரோடவும் டிசோசியேட் பண்ண வேண்டிய நிலைமை பிஜேபிக்கு வந்தது என்பதோட நீங்க சேர்த்துதான் பார்க்கணுமே தவிர, அவங்க 3 பேருமே ஒரு மிகப்பெரிய பொது வாழ்க்கையில் நேர்மையானவர்கள் எனவே ஜெயிலே பார்க்காதவர்கள், வழக்குகளே இல்லாதவர்கள் மாதிரி பரிபூர்ணமான ஒரு பவித்திரமானவர்கள் மாதிரி பேசுறது ரொம்ப ஆச்சரியமா. நீங்க பேசுகிற வரைக்கும் நான் குறுக்கே வரல. நான் பேசின பிறகு நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் வைங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரியான நபர்களோடு அது ஒன்றும் சுஷ்மா சுவராஜ் பாரதிய ஜனதாவினுடைய கொள்கைகளுக்கு மாறாக நடந்து கொண்டார் என்று நான் நினைக்கல. இந்த மாதிரி உதவுறது அங்கே சாத்தியம். நீங்க ஃபேர் குரோத் கேஸ்ல அந்த கட்சி காங்கிரஸ் சிதம்பரம் அவர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த போது என்னுடைய அடிப்படையான கேள்வி இதுல நிச்சயமா தார்மீக ரீதியா கேள்வி எழுது, சட்டப்பூர்வமாக ஏதேனும் பிழை நடந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் கேட்க முயற்சி செய்யறேன். நான் திரு சேகர் அவர்கள்ட்ட கேட்ட அதே கேள்வியை தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். திரு பிரகாஷ் சுவாமி, ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்பாக உங்களுடைய சுருக்கமான கருத்தை நான் கேட்க விரும்புறேன். தாவூத் இப்ராஹிம் அவரும் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி. நீங்க ஃபாரின் அஃபேர்ஸ் நிறைய கவர் பண்றவர். இதே போல ஒரு தாவூத் இப்ராஹிம் இந்திய அரசாங்கத்தை அணுகுவாரானால் இதே அணுகுமுறை தான் இந்திய அரசாங்கம் பின்பற்றுமா? லலித் மோடியும் இந்திய அமலாக்கத்துறையால் நோட்டீஸ் இருக்கக்கூடிய தேடப்படக்கூடிய ஒரு நபர். First of all, Dawood Ibrahim is a terrorist. Lalit Modi is not a terrorist. Second thing, Lalit Modi is not a terrorist. Economic தேடப்படன்ற காரணம் இருக்கலாம். இப்படி என்ன தவறு செய்தார்கள் பார்த்தா ஒருத்தர் டெரரிஸ்ட். ஒரு நாட்டில் ஒரு வெடிகுண்டு வெடிச்சு ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை கொன்றவரும் ஒரு எக்கனாமிக் அஃபென்ஸ் பண்ணி ஒரு தப்பு செய்த ஆளும் ஈக்குவலா நம்ம ட்ரீட் பண்ண முடியும். என்ன சொல்லிருக்கு? இந்த மாதிரி எக்கனாமிக் அஃபென்சஸ் தீவிரமானது அப்படின்னு சொல்லிருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஜிலானி நான் இந்தியனே இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தரவர் கேள்வி இருந்தாங்க. அப்ப யாரும் இதை பத்தி அப்ஜெக்டே பண்ணலையே, அவர் இந்தியாவுக்கு எதிராக இருக்காரு, அவருக்கு இந்தியன் பாஸ்போர்ட் எப்படி கொடுக்கணும்னு. மதானி கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புல மாட்டின்றாரு. அவருக்கு மனிதாபிமான அடிப்படை அதெல்லாம் குறை சொல்லல. மனிதாபிமானம் என்றால் அனைத்தையும் தாண்டியது, கட்சியை தாண்டியது, மதத்தை தாண்டியது, அனைத்தையும் தாண்டியது மனிதாபிமானம். இங்க இட்ஸ் a நான் அஃபேர் அப்படிங்கிற என்னோட கருத்து. ஏனென்றால் சுஷ்மா ஸ்வராஜ் இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல மாட்டின்ற ஃபாதர் அலெக்ஸ 7 மாசம் கழிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அங்க இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இந்த விவகாரத்துல வரவே இல்ல. இவங்க யாரும் எழுப்பல. அப்படி அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால தூக்கில போற 10 பேரை கொண்டாந்து அதெல்லாம் நடப்பதற்கும் சட்டப்பூர்வமற்ற முறையில் நடப்பதற்கும் இடையில இருக்கக்கூடிய சட்டத்திற்கு எதுவுமே இல்ல. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சட்டத்திற்கு எதிராக எதுவுமே இல்லை. இந்தியாவில் ஒருத்தருடைய மனைவி கேன்சரால பாதிக்கப்பட்டிருந்தா, அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தா, பரோல் இல்லாம கோர்ட்டுக்கு போகாம ஜெயலலிதா பார்க்காம நீ போய் பார்த்துவான்னு அனுப்ப முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? நீங்க கோர்ட்டு அப்ரோச் பண்ண முடியும். சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா? இந்த இடத்துல சட்டம் என்ன மீறப்பட்டிருக்கிறது? இந்திய நாடல்ல, அந்த இங்க இந்தியா, இது இந்திய மக்களுடைய பணம். அந்த நாட்டு உச்ச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட 10 பேரை விடுவிச்சாங்க. இல்ல சார், எக்ஸ்சேஞ்ச் நடந்தது. இங்க தண்டிக்கப்பட்டவர்களையும் அங்கே தண்டிக்கப்பட்டவர்களுக்கும் இடையில எக்ஸ்சேஞ்ச் நடந்தது. எல்லா நாட்டிலையும் நடந்தது. அரசாங்கத்துக்கு இடையில யூபிஎல் அரசாங்கத்துக்கு ஏமன்ல இருந்து 5000 பேர் கொண்டு வந்தாங்க. இட்ஸ் ரெக்கார்ட் இன் தி வேர்ல்ட் ஹிஸ்டரி. 100,00,000 பேரை கொண்டு வாங்க. இது சட்டப்படியானதா இல்லையாங்கிறது மட்டும் தான் பிரச்சனை. சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையாங்கிறது மட்டும் தான் பிரச்சனை. திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட கேட்கிறேன். இதுல ஒரு மிக உயர்ந்த தார்மீக நிலை எடுத்து அமைச்சர் வீட்டு முன்னாடி போராட்டம் நடத்த
பயன்படுத்துறீங்க, ஏன் மோடி இன்னும் அவரை அமைச்சரவையில இருந்து நீக்கலன்னு கேட்கறீங்க. இந்த விவகாரத்துல, லலித் மோடி விவகாரத்துல இது போன்ற உயர் தார்மீக நிலையை எடுப்பதற்கான ஒரு உரிமை தகுதி காங்கிரசுக்கு இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு தகுதி இருக்குதா இல்லைங்க விவாதம் இல்ல. நடந்திருக்கிற செயல் சரியா தப்பா, இது சட்டப்படி சரியா தவறா அது சொல்றோம். எனக்கு என்ன ஒண்ணு புரியலன்னு கேட்டா, இதற்கு மனிதாபிமானம் என்கின்ற ஒரு உயர்ந்த நல்ல தரமான சொல்லை சொல்லி மக்களை முட்டாளாக்க முயற்சிக்கிறார்கள். மத்தியில மோடியின் தலைமையில் இருக்க அமைச்சர் என்ன வள்ளலார் சபையா? வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்ச வேண்டும் சொன்ன வள்ளலார் தான் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரா? நான் என்ன கேட்கிறேன், கோடீஸ்வரனுக்கு மட்டுமே தான் மனிதாபிமானம் வருது. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய 120 கோடி மக்கள்ல எவ்வளவு பேர் கையறு நிலையில் இருக்கிறவ இதே மாதிரி பொண்டாட்டி மோசமான காச நோயால அல்லது டிபியால எத்தனையோ நோயில பாதிக்கப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு மனிதாபிமானம் வந்ததா? இதுல என்ன விஷயம் என்றால், சுஷ்மா ஸ்வராஜுக்கு இந்த நேரத்தில் மட்டும்தான் அவர் எனக்கு உதவி செய்யுங்கள் கேட்டாரு, மனிதாபிமான ரீதியா உதவி செஞ்சா அது கூட தவறாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இவர்களுக்கு ஏற்கனவே பல ஆண்டு காலங்கள் தொடர்பு இருக்கிறது. அவர்களுக்கு இவருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வழக்கறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். நான் கேட்பது, அமைச்சரவையில் அவர் பதவி பிரமாணம் செய்கிற போது இந்திய அரசியல் சட்டத்தை மதித்து சட்டத்தின் வழியில் நான் செயல்படுவேன் சொல்றாரு. இந்திய நாட்டுடைய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் தான் தேடப்படுகின்ற குற்றவாளியாக அவர் வெளிநாட்டிலே பதுங்கி இருக்கக்கூடிய ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு நபர். அவருக்கு நீங்கள் உதவுகிற போது, ரகசியமாக இவர் உதவுகிற போது அதில் குற்றம் இருக்கிறது என்று அவருக்கே புரிகிறதா இல்லையா? இங்க ரகசியம் எங்கேயும் இல்ல. அவங்க வந்து உறுதியா சொல்லிருக்காங்க, நான் உதவி அவங்க வந்து ஹை கமிஷனர் நோக்கி பேசிருக்காங்க. நீங்க ஏன் இவ்வளவு நாள் அவர் தேடப்படக்கூடிய குற்றவாளி அப்படிங்கிறீங்க, ஏன் நீங்க கொண்டு வரல? யூபிஏ அவர் வந்து கொண்டு வரல ஓடி போனாங்க. கொண்டு வருகிறோமோ இல்லையா என்பதில்லை. திருச்சி வேலுசாமி அவர் எப்ப ஓடி போனாரு, எப்ப பதுங்கினாரு? அவர் போய் ஒரு வருஷத்துக்கு மேல ஓடி சரி ஜாலியா போனார். இப்போ ஓடி ஒளிஞ்சு போனாரோ புடிச்சு கொண்டு வர உதவி பண்றது இவ்வளவு நெருக்கமான உறவு இருக்குல்ல, அவர் கொண்டு வர வேண்டிய அவர் எங்க இருக்கார் அப்படிங்கிறது ஊடகங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே வெளிப்படையா வந்த விஷயம். லலித் மோடி எங்க இருக்கார் அப்படின்னு இருக்கிற இடம் தெரியும். கேள்வி முடிச்சிடறேன். லண்டன் யூகேல தான் இருக்காரு, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டின்னு இருக்கிறது, அதாவது குற்றவாளியை கொண்டு வரக்கூடிய ஒப்பந்தங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் இன்வோக் பண்ணாம இவ்வளவு நாள் அவரை இங்க இருந்து இருக்க விட்டுட்டு பத்தீங்களா லலித் மோடியை நீங்க காப்பாத்துறீங்கன்னு அவங்கள நோக்கி கேக்குறீங்க. ஏங்க புடிச்சு கொண்டு வரலன்னு சொல்லுங்க, அதுல நியாயம் இருக்கு. உதவி பண்றது நியாயம் எப்படி சொல்றீங்க? பிடிச்சு கொண்டு வராதுதான் அவருக்கு பிடிச்சு கொண்டு வராம யானைக்கு உதவி இல்ல கேசையே வாபஸ் வாங்கிட்டு அவர் மீது ஆதாரங்கள் இல்லை, மனிதாபிமானமா செய்ய இதே தமிழ்நாட்டில் தென் தமிழக ஒருத்தர் இருக்கான். 25 ஆண்டு காலங்கள் இந்த சென்னையில சிறையில் அடைபட்டாரு. அவருடைய பிரெயின் செல்லெல்லாம் செத்து போச்சு, குழந்தை விட மோசமா போயிட்டாரு. அவருக்கு உயர் நீதிமன்றத்தில் பரிதாபம். அவர் ஒரு மிக எளிமையான குடும்பம், ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்துல பருக்கங்கிற ஒரு கிராமம், மிகப்பெரிய தமிழ் உணர்வாளர், குழந்தையை போல மாறிட்டார். சில பேர் அவரை விடுதலை செய்வதற்காக முயற்சி பண்ணாங்க. விடுதலை தந்ததற்கு பின்னாலும் இந்த அரசு மேல்முறையீடு செய்த தமிழக அரசு இன்றைக்கு சில ஒரு நல்ல ஒரு நீதிபதி அவரை பரோல்ல வெளியிட்டிருக்கிறார். அவர் வீட்டுல நான் கேட்டு முடிச்சிடறேன் சொல்லுங்க. அவருக்கு சாப்பாடு கொடுத்தது கூட அந்த குடும்பத்தில் வழி இல்ல, நடைபெணமாக இருக்கிறார், பேச முடியாது, படுத்தே கிடக்கிறார். அவருக்கு பல்வழக்கிறது கூட அந்த குடும்பத்தில் இருக்க ஒரே பெண்ணா தான் பிழைக்க விடணும். அவருக்கு மனிதாபிமானத்துக்காக யாராவது பிஜேபி உதவி பண்ணிருக்காங்க? கேட்க வேண்டியது கலைஞத்தின் ஜெயலலிதா. அப்ப மனுஷன் கிடையாது. ஒரு தமிழ் உணர்வாளரை இப்படி வந்து மனிதாபிமானமே இல்லாம உதவியை மறுத்தாங்க அப்படின்றீங்க. நீங்கள் ஆட்சியில மத்திய அரசுல இருந்த போது இப்படித்தான் இந்த மாதிரி இஷ்யூஸ்ல மனிதாபிமான அடிப்படை எல்லாத்தையும் கடைபிடிச்சீங்களா? மனிதாபிமானம் நாங்க எதுவும் சொல்லலையே. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப இந்த விஷயத்துல மனிதாபிமானத்தை சொல்லி இப்படி பணக்காரர்களை காப்பாற்றுகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. பார்வதி அம்மாள் உங்களுக்கு தெரியாதவர் அல்ல. கோலாலம்பூர்ல இருந்து
மருத்துவ உதவிக்காக விமானத்துல இங்க வர்றார். இந்த நாட்டுல தமிழ் மண்ணுல அவருக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துரும் அப்படின்னு விடுதலை புலிகள் தலைவருடைய தாயார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த விதமான குற்ற பின்னணியும் இல்லாத பார்வதி அம்மாளை திருப்பி அனுப்பிய அரசு உங்களுடைய அரசு. திருப்பி அனுப்பிய அரசு மத்திய சர்க்காருடைய முடிவு, மத்திய அரசாங்கத்துடைய முடிவு. அவர் இங்கே தமிழ்நாட்டு மண்ணில் வந்து இறங்குகிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு அவர் அப்படியே திரும்ப அனுப்பப்படுகிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொன்னது யார்? நீங்க இல்ல இல்ல முடிவை எடுத்தது நீங்கள், முடிவை எடுத்தது நீங்கள். திருப்பி அரசு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று சொல்லுகிற போது அதை ஏற்றுக்கொண்டுதான் அதை எதிர்த்தது திமுக. அந்த முடிவை எதிர்த்து பாராளுமன்றத்தில் டிஆர் பாலு பேசினார். இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து மற்ற விஷயங்கள்லாம் தார்மீக நிலை எடுக்கிறீங்களான்னு கேட்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய திரு அத்வானி மனிதாபிமான ரீதியில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கணும், இட் இஸ் a wrong convention பேசினார். அன்னைக்கு நீங்க சொல்ல மற்றொரு தமிழ் உணர்வாளர் குறிப்பிடுறீங்க பார்வதி அம்மாளை பிரச்சனையை திசை திருப்பது கேட்டா மனிதாபிமானம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளல. ஒரு ஆட்சியில் நான் ஒரு நிமிஷம் இருங்க. பார்வதி அம்மாளுக்கு நான் சொல்ல ஒரு தமிழ் என்ன பேச விடுங்க சார். நான் என்ன கேட்கிறேன், ஹரி மனிதாபிமானம் இருக்கலாம், வேலுசாமி மனிதாபிமானம் இருக்கலாம், சிறியர்கள் இருக்கலாம். சட்டத்தின்படி ஒரு அமைச்சராக பதவியேற்றவர் அவர் தனிப்பட்ட முறையில் எப்படி முடிவெடுக்க முடியும்? சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாட்டுடைய அரசாங்கத்தின்படி சட்டப்படி குற்றச்சாட்டு ஏதாவது சொல்லுங்க. திருச்சி வேலுசாமி எந்த குற்ற பின்னணியும் இல்லாதவர் பார்வதி அம்மாள். ஆனா அவருக்கு உதவ கேளுங்க. நீங்க ஒண்ணு அடுத்தது போறீங்க, நீங்க இந்த பிரச்சனையே பேச மாட்டேங்க. ஏன் இதை பத்தி பேச மாட்டீங்க? பொதுவாகவே இந்த மாதிரியான விவாதங்கள்ல என்ன வருதுன்னா, திமுக அதிமுகனா ஒருத்தர் செஞ்ச தப்பை காட்டி இன்னொருத்தர் நியாயப்படுத்திக் கொள்வது. அதே போல இவங்க ஆண்டர்சன் அனுப்பி வச்சாங்க, குற்றச்சாட்டு இந்த மாதிரிதான் பண்ணாங்க. நீங்க வேற ப்ராப்ளம் என்னன்னா, ஒருத்தர் செஞ்ச தப்ப நீங்க தப்பா சரியா ஒரு செயலை என்று விவாதிக்கிற போது காங்கிரஸ் செஞ்சதே அப்படின்னு சொன்னா ரைட், ரெண்டு பேரும் தப்பு, இது இந்த தப்புக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது என்ன பிரச்சனை? அவங்களுடைய தார்மீக உரிமையும் நிச்சயமா சரியா தவறா என்பது தார்மீக உரிமையும் நிச்சயமா விவாதத்துக்குரியதுதான், கேள்விக்குரியதுதான். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் திரு சேகர், நீங்க ஏன் அந்த எக்ஸ்ட்ரடிஷன் அந்த கேள்வி கேட்கும்போது ரொம்ப ரசிச்சீங்க, நீங்க ஏன் அந்த எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டியை பயன்படுத்தி கொண்டு வரல? இன்னொன்னு அமைச்சர் சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, போர்ச்சுகல்ல போனா அவருடைய கன்சென்ட் தேவைப்படும், ஒரு மருத்துவ சிகிச்சை வரும்போது அவர் கையெழுத்து போடணும்னு. போர்ச்சுகல்ல 14 வயசுக்கு மேல யார் இருந்தாலும் யாருடைய கன்சென்ட்டும் தேவையில்லை. ஆக லலித் மோடி அவ்வளவு எளிமையாக உங்களுக்கு ஏமாற்றி இருக்கிறார், இல்ல நீங்க வந்து அவருடைய பிளாய்க்கு இரையா இருக்கிறீங்க, அப்படிதான் அர்த்தம். அதாவது இந்த இரண்டாவது கேள்விக்கு பதில் வந்து எல்லா மீடியாக்களும் போட்டிருந்தார்கள், அந்த மாதிரியான ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லி தன்னுடைய தரப்பை வலிப்படுத்திக் கொள்வதற்காக ஒவ்வொருத்தரும் வந்து சொல்ல கொண்டிருக்கிற சாதாரணமாக மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள்ல அதுவாக இருக்கலாம். அதன் மூலமாக ஒரு சிம்பதி தேடி நான் வந்து உடனடியாக அனுமதி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் லலித் மோடி இருந்திருக்கலாம், அதனால அப்படி சொல்லியிருக்கலாம். அதனால அது வந்து எப்படிங்க இப்ப நாளைக்கு வேற ஒரு அவர் வந்து கையெழுத்து போட திரும்பவும் சொல்லுங்களேன். அவருடைய அந்த வார்த்தைக்கு சுஷ்மா ஸ்வராஜ் எப்படி பொறுப்பேற்க முடியும்? கேன்சருக்காக இருக்கிறது சொல்லுகிறார், கையெழுத்து போட முடியுமா இல்லையா என்பதை அந்த ஆஸ்பத்திரியில சுஷ்மா ஸ்வராஜ் வெரிஃபை பண்ண முடியுமா? வெரிஃபை பண்ணணுமா? இல்ல பேஷண்ட்டுக்கு வேணா அந்த மாதிரி இந்த டிவியில முடிவு பண்ணப்பட்ட ஒரு தேடப்படக்கூடிய குற்றவாளி இப்படி ஒரு சிம்பத்தி தேடுவாரு. திரும்ப தேடப்பட ஒன்று குற்றவாளின்னு சொல்றீங்கல்ல, அவர் அது மறுக்கல. தேடப்படுகின்ற குற்றவாளிக்கு
சுஷ்மா ஸ்வராஜ் ஆதரவு கொடுத்து வழக்கை திசை திருப்பினாரா? இவருடைய ஆதரவுனால அவருடைய தேடப்படுகின்ற விஷயம் நிறுத்தப்பட்டதா? இந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு விஷயத்தையும் லிங்க் தேடப்படக்கூடிய குற்றவாளி ஒரு நாட்டுக்குள்ள அவர் எங்கேயுமே போக முடியாம முடங்கி இருந்தார். இன்னைக்கு 2016 வரைக்கும் ஒரு ஜாலியா எல்லா நாட்டுக்கும் போறதுக்கான வாய்ப்பை அந்த முடிவை ஏற்படுத்தியது அப்படிங்கறத குற்றச்சாட்டு. ரொம்ப சுருக்கமா கணக்காக ஒரு சிறிய வேற ஒண்ணும் இல்ல. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க சொல்றது மாதிரி அவரு அப்படி சொன்னாரு ப்ராசஸ் பண்ணோம்னா அது ஃபாரின் செக்ரட்டரி லெவல்ல அல்லது அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் பண்ணுவாங்களே தவிர அமைச்சர் யாரும் பண்ண மாட்டாங்க. பிரகாஷன் சுவாமி அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இதுல எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு அமைச்சருக்கான ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் பத்தி ஒரு கேள்வி வருதுன்னா, இந்த விவகாரங்கள்ல ஹை கமிஷனர்கிட்ட பேசுறதோ இல்லாட்டி இந்த அங்க இருக்கக்கூடிய எம்பி கிட்ட பேசுறதோ, லண்டன்ல இருக்கக்கூடிய எம்பி கிட்ட பேசுறதையோ அதிகாரிகள் செய்திருந்தா இவ்வளவு கேள்வி வந்திருக்காது. அமைச்சரே நேரடியா தலையிட்டு செய்யும் பொழுது அதுல வேற சில குற்றச்சாட்டுகளும் இருக்கும் பொழுது இந்த ஒரு குற்றச்சாட்டுல முகாந்திரம் பெருகுகிறது. இல்ல, அதிகாரிகள் முடிவு எடுக்க முடியாத பட்சத்துலதான் அமைச்சர்கள் தலையிடுறாங்க. கான்சுலர் சர்வீசஸ் என்று கூறக்கூடிய விசா, பாஸ்போர்ட், டிராவல் டாக்குமெண்ட் எல்லாமே அரசியலுக்கு உட்பட்டது. நான் சந்தித்த 2 விஷயங்களை உங்களுக்கு கூற விரும்புறேன். நியூயார்க்ல ஏராளமான சீக்கியர்கள் இருக்காங்க. இந்திரா காந்தியின் படுகொலைக்கு பிறகு நிறைய சீக்கியர்கள், லட்சக்கணக்கான சீக்கியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறி பல்வேறு கண்ட்ரியில போய் ஸ்டே பண்ணிருக்காங்க. எப்படி ஸ்டே பண்ணாங்கன்னு, இந்தியா பாதுகாப்பு இல்லாத நாடு, அங்க போனா எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி அந்த நாட்டில் அசைலம் வாங்கியிருக்காங்க. அமெரிக்கால when you say your life is under danger அசைலம் கொடுப்பாங்க. அசைலம் வாங்கினா என்ன ஒரு கஷ்டம்னா, இந்தியா பாஸ்போர்ட் வந்து எடுத்துருவாங்க, இந்தியா விசா கொடுக்க மாட்டாங்க. நீங்க அமெரிக்கால கிரீன் கார்டு, ஸ்டேட்லெஸ் பீப்புள், நோ யூ வில் பிகம் ஒர்க் ஆத்தரைசேஷன் கொடுப்பாங்க. யூஎஸ்ல கிரீன் கார்டு உண்டு, சிட்டிசனா வரலாம். Because involves freedom of expression, freedom of life. ஆனா இந்தியாவுக்கு போக முடியாது. இப்படி ஒரு பல ஆயிரக்கணக்கான ஒரு 20-30 சீக்கியர்கள் இந்த மாதிரியான ஒரு சலுகையை உண்டாக்கி இந்தியாவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சொல்லி அங்க போன உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி சிட்டிசனை வாங்கி கிரீன் கார்டை வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டு அப்புறம் இந்தியாவை மிஸ் பண்றாங்க. அவங்களால இந்தியாவுக்கு போக முடியல. நியூயார்க்ல கான்சுலேட்ல போனா நோ யுவர் அசைலம் கேஸ் பிளாக் லிஸ்ட் சொல்றாங்க. இது பிரணீத் கவுர் ஒரு அமைச்சர், காங்கிரஸ் யூபிஎல் அமைச்சர், அவங்க பட்டியாலாவோட மகாராணி. அவங்க நியூயார்க் வந்தபோது இவங்க எல்லா சீக்கியர்கள்லாம் போய், அம்மா நாங்க எங்களுக்கு இந்தியாவுக்கு போக முடியல, இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு. அவங்க சொன்னாங்க, நீங்க இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுத்தீங்களே, இந்தியா விரோத நாடுன்னு சொன்னீங்களே, அப்படி அதெல்லாம் ஒரு எங்களுக்கு கிரீன் கார்டு வாங்கிறதுக்கு தான் சொன்னது, இந்தியா எங்களுக்கு பாசம் இல்லாம இருக்குமான்னு சொன்ன உடனே அந்த பிரணீத் கவுர் கான்ஸ்டிடியூஷன்ல கூப்பிட்டு இதுல யார் யார் தப்பு பண்ணலையோ முக்காவாசி தப்பு பண்ணாதவங்களை எல்லாம் இந்தியாவுக்கு போறதுக்கு விசா கொடுங்க அப்படின்னு எங்களுக்கு எதிரே சொன்னப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன் கேட்டாரு, அது எப்படிமா முடியும், அசைலம் தப்பு பண்ணாதவங்க மந்திரி சொல்லிட்டு போறாங்க. ஆனா அந்த கான்சுல் ஜெனரல் ஆபீஸ் இருக்க 4 பேருக்கு அந்த 10,000 லிஸ்ட்ல யாரு தப்பு பண்ணவன் யாரு தப்பு பண்ணாதவன் பண்றதுக்கு டைம் இருக்குமா? அப்ளை பண்ணணும். பிரிட்டிஷ் அரசாங்கம் மறுக்குது. மறுத்ததுனால தான் சுஷ்மா ஸ்வராஜ் உதவி நாடப்படுது. அதுக்கு பிறகுதான் கேஸ் நாடப்படுறாரு. இந்திய நாட்டுக்கு தெரிந்த லலித் மோடி யார், அவர் மீது என்ன வழக்கு இருக்கிறது, அவர் இங்க வந்தா கைது செய்யப்பட வேண்டிய நபர் அப்படின்னு தெரிந்து இந்த உதவி செய்யப்படும் பொழுதுதான், அதுவும் அதிகாரிகள் செய்யல, அமைச்சரே நேரடியா தலையிடுறாங்க. அப்படிங்கும்போது என்ன தனியாகணும், இந்திய அமைச்சர் தலையிட்டு இருக்காங்களே, இந்தியா என்னோட விரோத நாடுன்னு சொல்லி அசைலம் வாங்கின சீக்கியர்களுக்கு இந்தியா டிராவல் டாக்குமெண்ட் கொடுக்க ஒரு கிளியர் கான்கிரீட் கேஸ் இருக்கு, ஒரு என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் லுக் அவுட் நோட்டீஸ் இருக்கு, இங்க வந்தா கைது செய்யப்பட வேண்டிய நபர். ஆனா அந்த நபருக்கு அதீதமா சலுகை காட்டப்படுது. அப்படிங்கும்போது இந்தியா யூகே ரிலேஷன்ஷிப் will not get spoiled because of சொல்லிருக்காங்க. ஒரு தனி மனிதனால இரு நாட்டுகளோட ராஜ்ய உறவு பாதிக்காது என்பது இவங்க கருத்து. போன அரசாங்கம் ஏன் இந்த முடிவு எடுத்தது அப்படின்னா, அவர் தப்பி ஓடிட்டா அவர் மீதான அந்த வழக்கு கஷ்டமாயிடும், அதனால அவர் எங்கேயும் போகாம பாத்துக்கோங்கிற ஒரு நிலையை எடுத்தது. அது அப்படியே நீத்து போய் செய்திருக்கிறது இந்த அரசாங்கம். Why do that? பிரவீன் சார்ட்ட பிரகாஷ் சார்ட்ட என்னோட கேள்வி ஒண்ணு என்னன்னா, இன்னொரு நாட்டு அரசாங்கம் இவர் குற்றவாளி, இவரை அனுப்பிச்சோம்னா இந்திய அரசாங்கம் கோச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிக்கு நீங்க இப்படி ஒரு சாதகமான நிலையை நீங்க எடுக்கிறீங்க. அதுவும் கூட அவர் பொய் சொன்னதன் அடிப்படையில் நீங்க எடுத்து கொடுக்கறீங்க. நான் சொல்றது அரசியல்வாதிகள் தலையீடு இருக்குன்னு சொல்ல வரேன். இல்ல, அரசியல்வாதி கட்டாயம் அரசியல், அதுக்கு தான் அமைச்சர் நீங்க இன்னொரு பாத்தீங்கன்னா இல்ல, அதுக்கு தலையிடுவதற்கும் ஒரு வெளிப்படையாக தேடப்படுகிற இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிக்கு தலையிட்டதையும்
ஒருத்தங்க ஒரு என் மாசா ஒரு பகுதி மக்கள் இந்தியாவுக்கு போக மாட்டோம்னு ஒரு விசா பாஸ்போர்ட் அமெரிக்கா குடியுரிமை வாங்கிட்டதையும் எப்படி ஒப்பிடுறீங்க? அதுல நான் இன்னொரு விஷயத்த நான் கேட்கறேங்க, இதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இதுல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுதான் முக்கியமா பார்க்கப்படுது. இதுல என்னன்னா அமைச்சர் மட்டும் தலையிட்டாரு, இல்லாட்டி அமைச்சருக்கு மட்டும் இதுல பங்கிருந்தது அப்படின்னாலும் கூட அவர் கேட்டாரு செஞ்சாரு அப்படிங்கலாம். அமைச்சருடைய குடும்பம் இங்க வருது. இப்ப பாத்தீங்கன்னா இதோட இமெயிலோட கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வருது. அதுல என்ன ஆகுது அப்படின்னா அது தேங்க் பண்ணி அனுப்புறாரு. எனக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபா இருக்கு அப்படின்னு தேங்க் பண்ணி அனுப்புறதுல அவர் யார் யாருக்கெல்லாம் அதுல சிசி போடுறாரு அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜுடைய கணவர், சுஷ்மா ஸ்வராஜுடைய மகள். யார் சுஷ்மா ஸ்வராஜுடைய மகள்? இந்த தேடப்படக்கூடிய குற்றவாளியான லலித் மோடிக்காக 7 முறை வாதாடிய வழக்கறிஞர். ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த நாட்டுடைய தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி அவருக்கு சலுகை காட்டப்படுது அப்படிங்கும்போது நிச்சயமா இட்ஸ் a கேஸ் ஆஃப் இம்ப்ராப்பரிட்டி. முதல் நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிடுறேன். அதாவது நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன், தேடப்படுகின்ற குற்றவாளி அவர் நீங்க என்ன நிறைய விஷயங்கள் அவர் மீது இருக்கிற வழக்குகள் எல்லாம் வச்சு நம்ம சொல்லிக்குவோம். அவர் வந்து நம்ம பவித்திரமான ஆள்லாம் சொல்லல. அவர் மீது சட்டத்திற்கு புறம்பாக அவருக்கு சலுகை காட்டி அதன் மூலமாக அந்த வழக்கு நீர்த்து போய் அவருக்கு பரிபூரண ஆதரவாக செய்ததன் மூலமாக இந்திய அரசாங்கம் அவர் மீது தொடுத்த வழக்கு அத்தனையும் நாசமாக போகும் அப்படிங்கிற செயல்பாடு யாருமே சொல்ல முடியல. இந்த இரண்டாவது பாஸ்போர்ட் வழக்குல அவர் பாஸ்போர்ட் முடக்கப்பட்ட வழக்குல நீங்க எதிர்த்து ஏன் அப்பீலுக்கு போகல? நீங்க வந்தப்புறம் அந்த முடிவு எடுக்கப்படுது. அதை எதிர்த்து நீங்க ஏன் அப்பீலுக்கு போகல? போயிருக்கணுமா கூடாதா? நீங்களே பவித்திரமானவர்களுக்கு சர்டிபிகேட் ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்பது ரொம்ப ஈஸி. ஏன்னு கேட்டா 4 ஆண்டு காலமாக அவருக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணி வண்டியில ஏற்றி விட்டவங்க உட்கார்ந்துருக்காங்க இங்க. 4 ஆண்டு காலமாக தேடப்படுகிற குற்றவாளிகளை பற்றி கவலைப்படாமலே அவர்கள் வழக்கு போட்டது ரைட்டு. வழக்கே போடலைன்னா அவர் தேடப்படுகிற குற்றவாளியே இல்லையே. அந்த அளவுக்கு அவங்க லீனியன்ஸ் காட்டப்படக்கூடாது இல்ல அப்படின்னா அவருக்கு பாஸ்போர்ட் கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா அதன் மீதான அப்பீல் போயிருக்கணும். ஏன்னா இந்திய அரசாங்கத்துடைய வழக்கு, இந்திய அரசாங்கம் அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்படணும் சொல்லுது. அதுக்கு மாறாக ஒரு டெக்னிக்கல் ரீசன்ஸ் சைட் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா ஒரு இயல்பா அப்பீலுக்கு போயிருக்கணும். ஆனா அப்பீலுக்கு போகாம விட்டதீங்க. அதாவது இந்த 4 ஆண்டு காலமாக இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை கேட்பதற்கு அதை பற்றி சிந்திப்பதற்கு தயாரில்லை. அதே மாதிரியாக 2005 குற்றவுச்சியில வந்து சட்டத்தையே தூக்கி காலில் போட்டு மெதிச்சுட்டு போன பத்தி கேட்கறது சாட்டப்படுகின்ற குற்றச்சாட்டு சட்டத்திற்கு எதிரான எந்த விஷயமும் நடக்கவில்லை. மனிதாபிமான அடிப்படையில் நடந்த தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு அவர் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அமைச்சர் நேரடியாக செய்து கொண்டிருக்கிறார். அது கொண்டு நீங்க வக்கீல் எல்லாம் சொன்னீங்க. நான் கேட்கிறேன், 22 ஆண்டு காலமாக அவருடைய கணவர் இவருக்கு வக்கீல். இவர் வந்து காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னால வக்கீல், இந்த வழக்குல சிக்குவதற்கு முன்னால வக்கீல். அதே மாதிரிதான் அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் தான் அவருடைய மகள். இங்க நளினி சிதம்பரம் மாதிரி இந்த மாதிரி கேசஸ் வந்த உடனே திடீர்னு போய் இல்ல. ஆகவே அப்ப என்ன பண்ணிருக்கணும்? இது அமைச்சருக்கும் அவருக்குமான ஒரு கோரிக்கை ஏற்கப்படுது அப்படிங்கிறீங்க. இதுல இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் எதற்காக ஒரு இமெயில் மூலமாக ஸ்வராஜ் கௌசலுக்கும், அதாவது சுஷ்மா ஸ்வராஜுடைய கணவருக்கும் மகளுக்கும் அவர் தெரிவிக்கணும். அதாவது இல்ல ஒரு சாதாரணமாக இதே மாதிரி நடக்கிற சம்பவங்கள் அரசியல்ல அண்ணன் வேலுச்சாமி இருக்காரு, அரசியல்ல இதே மாதிரி நடக்கின்ற போல அடுத்த அந்த மாதிரி அமைச்சராக இருக்கிற ஒரு காப்பி போட்டு திருப்திப்படுத்துகின்ற வேலையை அவர் செய்திருப்பார். இதுதான் இன்னைக்கு கண்டுபிடிச்சு நீங்க அதில் வந்து பயங்கரமா ஆர்கியூ பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எந்த விதத்தில் இது குறுக்கீடு செய்து இந்த வழக்கு திசை மாற்றப்பட்டு சொல்லவே முடியாது. குறுக்கிட்டு இந்த அரசாங்கத்தில் இந்த வழக்கு எப்படி திசை மாற்றப்பட்டிருக்கிறது உங்களால சொல்லவே முடியாது. அப்பீல் பண்ணலையே, அப்பீல் பண்ணல, அப்பீல் நடக்காதுங்கிறது உடனே அப்பீல் நடக்கவில்லை. இந்த அப்பீலை வைத்துக் கொண்டு நடக்கவே இல்லை என்று முடிக்கு வர வேண்டாமே. இல்ல நான் நீங்க இன்னொரு விஷயத்தை கூட பேசுறீங்க. ஆண்டர்சன் குற்றவாளி சம்பந்தமா சொன்னீங்க. 98 இருந்து 2004 வரையும் அவங்கள நாடு கடத்தி கொண்டு வருவதற்கான உரிமை படைத்தவர்களாக நீங்க இருந்தீங்க. அப்ப முயற்சி எடுத்தீங்களா? அதுதான்
இதுல ப்ராப்ளம் என்ன? சரித்திரத்தை மறைத்து விடுவதும் மறந்து விடுவதும் உங்களுக்கு சாதாரணமான ஒரு பாடம். எப்படி சொல்லுங்க? 6 ஆண்டு காலத்துல எத்தனை முயற்சி நடந்தது, எத்தனை கடிதங்கள் எழுதப்பட்டது, அரசாங்கத்தில இருந்து எத்தனை அரசு முறை பயணமாக மலேசிய பிரதமர் துன் மகாதீர் இங்க வந்தார். அப்ப வாஜ்பாய் அவருக்கும் இடையான சந்திப்பு நடந்தது. அதுல கேட்டு பெற்றிருக்கலாம். அதுல அஜெண்டால இட் நாட் ஈவன் ஃபீச்சர் மலேசியால இருந்து கொட்டாரக்கிய கொண்டு வரதுக்கு. நீங்க இன்னைக்கு எவ்வளவு வருத்தப்படுறீங்க? அமைச்சர் பதவி விலகணும், இப்படி வந்து ஒரு தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி, அது வழக்குகள் நடந்துட்டு இருக்க. கொட்டரோக்கி மேல காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்த நிலைப்பாடு என்ன? போய் பிரிட்டன்ல போய் அவருடைய அக்கௌண்ட் எல்லாம் முடக்கப்பட்டிருந்த அக்கௌண்ட் எல்லாம் டீஃப்ரீஸ் பண்ணணும், அந்த முடக்கம் மாறணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ண அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம். மலேசியாவில் அவருடைய வழக்கு மேல்முறையீடுக்கு போய் அதுல அவர் விடுதலை பெற்று விட்டார் மலேசியாவில். அதுக்கப்புறமா தான் இவர் போறார். இல்ல சிபிஐ நடவடிக்கை வாஸ் பெண்டிங். சிபிஐ அப்படி ஒரு நிலைப்பாடு மலேசியாவில் வந்தது. கொட்டரோக்கிக்கு நம்ம லாயரா? எதற்காக பிரிட்டன்ல போய் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் போய் ரிமூவ் பண்ண சொல்லிருக்காங்க. நேரா பேசுறது சாதாரணமா? அரசாங்கத்துடைய அரசு வழக்கறிஞர் போய் கொட்டரோக்கியோட அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் வெளியில 16வது நாள் மிகப்பெரிய மகானம். அப்ப லலித் மோடி பெரிய அவதார புருஷனா? நிச்சயமா இல்ல. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, எனக்கு வேலையே கிடையாது. எஸ்ஆர் சேகருக்கு ஒரு பாராட்டு சொல்லணும். அவரே சொல்லிட்டார், லலித் மோடிக்கு இவர்கள் செய்த உதவி என்பது சாதாரணமா மனிதாபிமானம் இல்ல. ஏன்னா அமைச்சருடைய கணவர் 22 ஆண்டு காலங்கள் அவருக்கு வழக்கறிஞர், அமைச்சருடைய மகள் 7 ஆண்டு காலங்கள் வழக்கறிஞர். ஆக ஒரு நீண்ட நெடிய பின்னணி அவர்களுக்குள்ள உறவு இருக்கு. உள்நோக்கம் இருக்கா இல்லையா? நாங்க வந்து நளினி சிதம்பரம் கேஸ் வந்த உடனே அப்ப போய் அரசாங்கத்தில் எங்களுடைய கணவர் அமைச்சராக இருக்கிறான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல வாதாடி அந்த வழக்குகளை எல்லாம் எடுத்தவர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள். ஆனா திரு சிதம்பரம் அவர்களுக்கு அருண்ஜேட்லி வந்து லாயரா இருந்தார். சிதம்பரம் அவர்களுக்கு ஃபேர் குரோத் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல வாதாடினவர் அப்படியே இந்த ஸ்வராஜ் கௌஷலோ இல்லாட்டி சுஷ்மா ஸ்வராஜோட மகளோ வாதாடினா அங்க தப்பு, இங்க இருந்தா அது தப்பு இல்லையா? இல்ல உங்க கட்சிங்கிற முறையில கட்சியில உயர் பொறுப்புல இருக்கு இல்லையா? உங்க கட்சி அதை எதிர்த்து போராடும். பிரகாஷ், நீங்க ரொம்ப இல்ல கிரிமினலுக்கு ஆஜரா இருந்தா லாயரோட வேலை. தட்ஸ் ட்ரூ. சொல்ல முடியாது இவன் கிரிமினல் நான் வாதாட மாட்டேன், இவன் ஒரு லாயர் முடிவு பண்ண முடியாது, ஜட்ஜி தான் முடிவு பண்ணும். லாயரா இருக்கிறது குற்றம் இல்ல. இதுல இன்னொன்னு வெளிப்படையா பேசப்படாத விஷயம், நான் முன்முழுக்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இட் குட் பி அன் இன்சைட் ஜாப் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கிறது. அது அப்படியே மறுத்துடலாமா? நிச்சயம் அதுக்கு ஆதாரம் கிடையாது. இட்ஸ் ஒன்லி a தியரி. அது முன்முழுக்கப்படுது, அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. நீங்க இதுல இன்னர் சர்க்கிள்ஸ்ல உங்களுக்கு தொடர்பு இருக்கும், அதனால கேட்கிறேன். இட் குட் பி அன் இன்சைட் ஜாப் அப்படிங்கிற ஒரு தியரி மறுப்பதற்கு முகாந்திரம் இருக்கிறதா, ஏற்கதற்கு முகாந்திரம்? இன்சைட் ஜாப்னு நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டாங்க. ஆனா அது வந்து இந்த மாதிரி மோடி மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேஓஸோ ஒரு குழப்பம் விளைவிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இல்ல. ஏன்னா இது மோடிக்கு தெரியாம உள்ள யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா மோடி அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுப்பாரு. ஏனென்றால் இது மோடி அரசாங்கம் தான் கெட்ட பேர். என்னதான் உள்ள நடந்து இப்ப உள்ள இருக்கிற ஆளுங்க யாராவது இந்த அம்மா மேல ஒரு பழியை சுமத்தி பண்ணா கூட கெட்ட பேர் வருது மோடி அரசாங்கத்து தான். சோ அது மோடி அதை விரும்ப மாட்டேன். அதனால மோடிக்கு தெரிஞ்சு நடந்ததுன்னு நான் சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். லாஜிக்கலா பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல நீங்க நான் இந்த பெல்லாரி பிரதர்ஸனுடைய கேஸ நான் சொல்றதுக்கான காரணம், அது வந்த போதும் கூட இது ஒரு இன்சைடர் ஜாப்னு சொன்னாங்க. பிறகு கடைசியா என்ன ஆச்சுன்னு சொன்னா இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, சுஷ்மா ஸ்வராஜ் இல்லங்க அப்போ அந்த மாநிலத்துக்கு பொறுப்பு அருண்ஜேட்லி தான் இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. RSS தலையிட்டு சரி எல்லாரும் சேர்ந்தா முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இன்சைட் ஜாபா இருக்குன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க? ஒரு இன்சைட் ஜாப், அதாவது என்னன்னா இந்த அட்வொகேட்டா இருந்தது, இந்த குவிட் ப்ரோக்கோ இருந்திருக்கு, இந்த ஏரியா தான் இன்சைட் ஜாப். மற்றபடி இந்த நியூஸ் ஆரிஜினேட் ஆனது இங்கிலாந்துல இருந்து தானே வருது.
எனவே அது இன்சைட் ஜாப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நீங்க பல அமைச்சர்கள் மீது ரொம்ப இறுதியான கேள்வி, பல அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு வந்த தருணத்திலே இங்க இம்ப்ராப்பரிட்டி இருக்கு, அங்க இல்லீகாலிட்டி எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. பவன்குமார் பன்சல் மீதோ இல்ல மற்ற அமைச்சர் யூபி அமைச்சர்கள் மீதோ உடனடியா பதவி விலகணும், இது வந்து தார்மீக ரீதியா இது வந்து அன்டெனபிள் அப்படின்னு இன்னைக்கு அந்த நிலைப்பாட்டை ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அதாவது இந்த மாதிரி செய்த விவகாரங்கள் 100க்கு மேல 150க்கு மேல உலகத்தில் இந்தியர்கள் எங்க இருந்தாலும் அதற்கு செய்யப்படக்கூடிய இந்த சாதாரணமான உதவிக்கு காலு கையை மூக்கு வைத்து இந்த அரசாங்கத்தை குற்றம் சொல்வதற்கு ஊழல் புகார் இல்லை, நிர்வாக சீர்கேடு இல்லை, இந்த அரசாங்கத்தில் வேற எந்த கடங்கும் இல்லை, ஆகவே கற்பிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த வடிகட்டிய பொய்யை அதற்காக நீங்கள் மற்றவர்களை சொன்னீர்களே, நீங்கள் ஏன் பதவி விலகவில்லை என்ற கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. ஏனென்றால் இது இஷ்யூவே இல்ல, இந்த நான் இஷ்யூ ஆகின்ற விஷயத்திற்கு நாங்கள் பதில் சொல்வதற்கு தயார். ஒரே எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். எவ்ரி போலர் ஹவுஸ் கேட்பான், எல்லா ஹவுஸுக்கும் கை தூக்கிட்டார் அம்பையர்னா அப்ப அது மேட்சே இல்ல. அந்த மாதிரி இவங்க கேட்கறது நியாயம் தான். ஒரு குற்றவாளியை காப்பாற்றுறதும் கிரிக்கெட் மேட்ச் ரெண்டு ஒரு சமமாக. இது ஒரு சாதாரணமான உதவி. கிரிக்கெட்னால சொல்றேன் இல்ல, கிரிக்கெட் குற்றவாளி விடுவிப்பது ராஜினாமா பண்ணு சொன்னவங்க தானே. அதுவும் லலித் மோடி கான்ட்ரோவர்சி தான். இந்த சமூகத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இது ஒரு சாதாரணமான உதவி பூதாகரமாக்கப்படுகிறது, அரசியலாக்கப்படுகிறது. அமைச்சர் பல உதவிகளை இது போன்று வெளிநாடுகளில் உதவி கேட்கக்கூடிய பலருக்கு செய்கிறார் அப்படிங்கிறார். நிச்சயமாக சுஷ்மா ஸ்வராஜ் நேரடியாக தலையிட்டு பல வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு உதவி செய்கிறார், அவங்களுக்கு பிரச்சனை எழும்போது. அதில் மாற்றுக்கருத்தில் இது பெருமைக்குரியது, அவருடைய கடமை, அதை தாண்டி அதை சிறப்பாக செய்கிறார். பிரதமரை கூட பாராட்டியிருக்கிறார், அதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் ஒரு தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி இந்தியாவுக்கு வந்தால் கைதாக கூடும் அப்படின்னு சூழல் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிக்கு இந்த ஒரு உதவி செய்யப்பட்டிருக்கும் பொழுது இது ஒரு பல கேள்விகள் எழுப்புகிறது. தார்மீக ரீதியாக கேள்விகள் இருந்தாலும் இது சட்டப்படி குற்றமா பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பல வல்லுநர்கள் இதில் சார்ந்த கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். இப்பொழுது எதிர்க்கட்சிகள் இதை ஒரு ஆயுதமாக எடுத்திருக்கிறார்கள். இது செல்லுபடியாகுமா பொறுத்திருந்தான் பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு எஸ்.ஆர். சேகர், திரு பிரகாஷ் சுவாமி, திரு திருச்சி வேலுசாமி, திரு கனகராஜ் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி. ஆயுதத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மிகவும் வருத்தத்தோடும் வேதனையோடும் பேசியிருக்கிறார் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம். தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய பெறக்கூடிய கலாச்சாரம் வளர்ந்து கொண்டே வருகிறது, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது நிச்சயமாக நமக்கு ஒரு அவமானத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறி வருகிறது அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம், இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ பணம் விளையாடுகிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லா தேர்தல்களிலும் இருந்து வருகிறது. இது ஒரு யதார்த்தமாக மாறி வருகிறது அப்படிங்கிறது நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம். மத்திய முன்னாள் நிதி அமைச்சர் இந்த ஒரு வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். பழியேற்க வேண்டியது கட்சிகளா மக்களா யார் அப்படிங்கிற கேள்வி இந்த நிலை சார்ந்து எழுந்திருக்கிறது. விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில். கேள்வி, ஓட்டுக்கு பணம் இந்த ஒரு கலாச்சாரம் தொடர்கிறதா, தவறு யார் மீது இருக்கிறது அப்படிங்கிறது கேள்வியாக எழுந்திருக்கிறது. இதற்கு இந்த ஒரு விவாதம், இந்த கேள்வி எழுவதற்கான காரணம் இந்த வருத்தத்தை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் அவர்கள். இதனால் தமிழ்நாடு ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது அவருடைய பார்வை. இதை பற்றித்தான் இந்த விவாதத்தில் வாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய இணைகிறார்கள் அதிமுக செய்தி தொடர்பாளர், இந்த கட்சியுடைய மகளிர் அணி துணை செயலாளர் சி.ஆர். சரஸ்வதி அவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இல்லாம தொடர்கிறது. இதற்கு முகாந்திரம் இருக்கிறது. பணம் பொது தேர்தலோ இடைத்தேர்தலோ விளையாடுகிறது அப்படிங்கிறது தொடர் குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னா அவி லுக்கிங் அவே ஃப்ரம் ரியாலிட்டி. இதை சொல்லியிருப்பது முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள். அவரே தேர்தலை சந்திச்சிருக்காரு, மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு மத்திய மந்திரி சபையில இருந்திருக்காரு. அப்ப அவர் ஜெயிச்சது என்ன, காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரா? மத்தவங்களை குற்றம் சொல்லும் போது அவர் தேர்தல் எப்படி சந்திச்சாரு? அவர் காசு வாங்கி ஜெயிக்கல, காசு கொடுத்து நான் ஓட்டு வாங்கல, மற்ற கட்சிகள் தான் காசு கொடுத்து ஓட்டு வாங்க. முதலில் இந்த காசு வாங்குறாங்க மக்கள் என்று கேவலப்படுத்துவதை தயவு செய்து இவர்கள் நிறுத்த வேண்டும். மக்கள் ஒரு பகுதியை சொல்றீங்க, காசு கொடுக்கப்படுகிறது, திணிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தேர்தல்கள்ல இடைத்தேர்தல்கள்ல எல்லா தேர்தல்களையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமா மாறி வருதா? இந்த ஒரு குற்றச்சாட்டு பல கட்சிகள் மீது இருக்கிறது, உங்கள் கட்சி உட்பட திமுக உட்பட. இது ஒரு யதார்த்த நடைமுறையா மாறிட்டு இருக்கா இல்லையா? இல்லைங்க, அதை பத்திரிகையிலும் ஊடகங்களையும் பேசுறோமே தவிர பொதுமக்கள்
தனக்கு மனதுக்கு பிடித்த தலைவருக்கு வாக்களிப்பார்களே தவிர காசை வாங்கி கொண்டுதான் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னா நிச்சயமாக அது உண்மை இல்லை. புரிதல் ஏன் திமுக ஆட்சியில் உங்களுக்கு இல்ல? அன்னைக்கு மட்டும் காசு கொடுக்கறாங்க, திருமங்கலத்துல வீடு வீடா போகுது, அந்த ஊர்ல வீடு வீடா போகுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அங்க அப்ப வாங்குவாங்க, நீங்க வந்தா வாங்க மாட்டாங்களா? எப்படி திமுக அதே மக்கள் தான் கேக்குறேன். திமுக இடைத்தேர்தல் மக்கள் எங்க ஓட்டு போட்டாங்களா? வேற யார் ஓட்டு போட்டா? அவர்களே ஓட்டு போட்டு நமக்கு நாமே திட்டத்தின்படி அவங்களே ஓட்டு போட்டு, இதை நாங்கள் சொல்லவில்லை. அவர்களுடைய ஆட்சியில் நடந்த மாநகராட்சி தேர்தலில் சென்னை உயர்நீதிமன்றம் மிக தவறாக இந்த தேர்தல் நடத்தப்பட்டிருக்கு, மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. மக்களை வாக்களிக்க விடவில்லை ரவுடிகளை வைத்துக் கொண்டு. இல்ல இந்த குற்றச்சாட்டு உள்ளாட்சி தேர்தல் நடைமுறை சார்ந்த தொடர் குற்றச்சாட்டுகள் திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இருக்கு. என்னுடைய கேள்வி, மக்கள் வாக்களிக்கலங்கிறீங்க, திருமங்கலம் தேர்தல் மக்கள் வாக்களிக்கலையோ? வானத்திலிருந்து யாரும் வந்தாங்க? 90% ஓட்டு திருமங்கலத்தை பதிவாயிருக்கிறதா அன்றைக்கு இருந்த திமுக சொல்றாங்க. 90 ஒரு பூத்துல போய் 160 ஓட்டு நியர்லி 90%. நியர்லி 90. அண்ட் திருமங்கலத்தில் ஒரு பூத்துல 160 வாக்குகள் உள்ள அந்த பூத்துல 185 வாக்கு 190 வாக்குகளை பதிவாயிருக்குன்றாங்க. அவர்களுடைய எல்லா இடைத்தேர்தலுமே தவறான முறைப்படிதான் நடந்தது. அப்ப அந்த குற்றச்சாட்டுங்கிறது அந்த இடைத்தேர்தல பணம் கொடுக்கப்படல, பணம் வாங்கப்படல. ஏன்னா மக்கள் மக்களை கேவலப்படுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இல்லை. ஒரே ஒரு விஷயம், இப்ப இன்னைக்கு ஆர்கே நகர்ல கூட இதே குற்றச்சாட்டு தான் சொல்றாங்க. இன்னைக்கு ஆர்கே நகர்ல இருக்கிற மக்கள் யார் தெரியுங்களா? உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த, அதுவும் மீனவர்கள் அதிகம் உள்ள பகுதி. கடலுக்குள் போய் தன் உயிரை பணயம் வைத்து தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய மீனவர்கள் அதிகம் உள்ள பகுதி. அந்த பகுதி மக்கள் இன்னைக்கு அம்மாவுக்கு காசுக்காக வாக்களிக்க தயாராக இல்லை, அம்மா மேல் உள்ள அன்பினால் வாக்களிக்க இன்னைக்கு தயாரா இருக்காங்களே தவிர தயவு செய்து அவர்களை கேவலப்படுத்தி அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இப்போ எப்படி இது பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிப்பது தான் ரொம்ப அவமானம் அப்படின்னு சொல்றாரு அமைச்சர். பணம் பெற்றுக்கொள்வது எவ்வளவு அவமானமோ கை கடிகாரம் கொடுப்பது வாங்குறது. கை கடிகாரம் வாக்காளர் கொடுத்தாங்களா அப்படின்னு குற்றச்சாட்டு கொடுத்தார்களா என்பதான் கேள்வி. நான் அதுக்கு ஆதாரமா இவங்களுக்கு சொல்றேனா? 2 செய்தியை நான் சொல்ல, அதுவும் குற்றச்சாட்டு, இதுவும் குற்றச்சாட்டு. நான் சொல்லி முடிச்சிடுறேன். சிவகங்கை தொகுதி, தயவு செய்து சிவகங்கை தொகுதியில அன்றைய மத்திய அமைச்சருடைய படம் போட்டு காங்கிரஸ் சின்னம் போட்டு கை கடிகாரம் விநியோகிக்கப்பட்டதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவருடைய பிறந்த நாள் அன்று அங்கு வந்தவர்களுக்கு தரப்பட்டதுதான் சொந்தங்களுடைய தேர்தல் நேரத்தில் தரப்பட்டதாக எங்கேயும் சொல்லல. நம்பர் 1. 2 அப்படிங்கிற குற்றச்சாட்டு பகிரங்கமா வேட்பாளர் மோடியே சொன்னாங்க. நீங்க உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அடுத்தது நான் ஒண்ணு சொல்றேன், 2 செய்தியை நினைவுபடுத்துறேன். இது சிதம்பரம் சொன்னா கூட நீங்க விட்டுருங்க. தேர்தல் கமிஷனர் விலகி போனார்ல, கடைசியாக போகிற போது பத்திரிகை செய்தியாளர் சந்திப்புல அவர் சொன்னது, தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடா நடைபெற்றது, அதை தடுக்க எங்களால் முடியவில்லை என்று என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறேன். அப்ப சிதம்பரம் சொன்னதை விட்டுருங்க, அவர் தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்காருல. இன்னொன்னு, மக்களை கேவலப்படுத்தவே வேணாங்க. எங்க ஊர்ல புதுக்கோட்டையில இடைத்தேர்தல் நடந்தது, இன்னைக்கு பத்திரிகை இருக்கு, அதனாலதான் நான் சொல்றேன். இப்போ அந்த ஊர்ல இந்த இடைத்தேர்தல் நடக்கிற போது தேர்தலுக்கு 3 நாளைக்கு முன்னால ஒரு பெரிய சாலை மறியல் நடந்தது. எல்லா அதிகாரிகளும் ஓடுறான். ஓடி போய் என்னன்னு கேட்டா, என் சாக்கடை அடைச்சுக்கிட்டா, கரண்ட் வரலையா என்னன்னு கேக்குறான். அட போங்கய்யா, எல்லா தெருவுலையும் பணம் கொடுத்துட்டான், எங்க தெருவுல இன்னும் பணம் வரலன்னு கேட்டாங்க. இது அத்தனை பத்திரிகையிலும் வந்தது. இது ஜனநாயகத்தை கேவலப்படுத்துகிறது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஒரு காலத்துல மிக உயர்ந்த சிந்தனையோடு அவர்கள் வைத்திருந்த அளவுகோல் என்பது, இவன் தியாகியா, அர்ப்பணிப்பு மனோவா உள்ளவனா, யோக்கியனா, நாணயமானவனா என்கின்ற அளவோடு வைத்து ஒரு காலத்தில் வாக்களித்தார்கள். அதனுடைய விளைவுதான் சாகிற வரை ஒரு குடிசை கூட சொந்தம் இல்லாத கோமதி சங்கர தீட்சிதர் என்கின்ற ஒரு சாதாரண மனிதர் அம்பாசமுத்திரம் தொகுதியில 3 தடவை எம்எல்ஏ இருக்க முடிஞ்சது. தேர்தல் நிற்கிற போது காலில் செருப்பு கூட இல்லாத வெறுமாடாக இருந்த கக்கனுக்கு ஓட்ட கால்னா கூட பாக்கெட் இல்லாத கக்கன் அன்றைக்கு வெற்றி பெற முடிந்தது. பாக்கெட்ல 10 பைசா இல்லாமல் இந்தியாவிலே நோட்டீஸ் விநியோகிப்பதற்கு கூட விமானத்தில் நோட்டீஸ் போட்ட காலத்துல அந்த திண்டிவனம் பாராளுமன்ற தொகுதியில மிக சாதாரண ஒரு மனிதர் திருக்குறள் முனுசாமி ஜெயிக்க முடிந்தது. இப்படி பல உதாரணங்களை சொல்ல முடியும். காடுபட்டி ராமையா இவங்க ஊர்ல இன்னைக்கு அவருடைய பிள்ளைங்க கூட வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. அவரெல்லாம் ஜெயிக்க முடிந்தது, அமைச்சராக இருக்க முடிந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி ஒருவன் நேர்மையானவன், நாணயமானவன், தியாகி, ஒழுக்கசீலன், அப்படி ஒருவன் தேர்தல் என்றால் வெற்றி பெற முடியுமா என்றால் அது இல்லை என்பது வேதனையான வருத்தத்திற்குரிய கசப்பான உண்மை. யதார்த்தமா மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது. இந்த ஒரு குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி உட்பட திமுக, அதிமுக என பல கட்சிகள் மீது இந்த ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. நீங்க மக்களை இன்சுலேட் பண்றீங்க. நிச்சயமாக
இதற்கு பழக்குவது யார் அப்படின்னா, எந்த ஒரு கட்சி மீது இப்ப ஸ்பெசிபிக்கா இல்லாம இது வந்து யதார்த்தமா தமிழ்நாட்டில் பணம் விளையாடுகிறது அப்படிங்கிற விஷயத்தை தேர்தல் கமிஷனர்ஸே சொல்லியிருக்கிறாங்க. முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கோபால் சுவாமி அவர்கள் கூட வெவ்வேறு வடிவங்களில் இதை பதிவு செய்திருக்கிறார். ஆக எப்படி சப்ளை சைட் கரப்ஷன் குற்றம், அதே போல வாங்குவதும் குற்றம் பெறுவதும் குற்றங்கிற மாதிரி இதுல கொடுக்கறாங்க அப்படின்னு புகார் வரும்போது நடவடிக்கை எடுக்கப்படுது, நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வருகிறது. அதே போல வாங்குவதும் குற்றமாக வேண்டும். அப்பொழுது இந்த ஒரு நிலைமையில ஒரு மாற்றம் வரும் என்றால் மறுப்பீங்களா? குற்றம் தான், எல்லாருமே குற்றச்சாட்டை சொன்னாங்களே ஒழிய கையும் களவுமா போய் மக்கள் கிட்ட பணத்தை கொடுத்து அந்த மக்களை கொண்டா நிறுத்தி இவங்க இவ்வளவு பணம் வாங்கிட்டாங்க, இவங்க அதுக்காக தான் ஓட்டு போட்டாங்கன்னு யாரும் நிரூபிச்சிருக்காங்க? எல்லாமே குற்றச்சாட்டுகளா சொல்லப்பட்டிருக்கே தவிர எதுவும் நிரூபிக்கப்படல. நீங்க திமுக மீது 1000 குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. பல இடைத்தேர்தல்கள்ல, பல பொது தேர்தல்கள்ல பணம் விளையாடுகிறது, பணம் கொடுக்கிறார்கள், வாங்கப்படுகிறது. பணபலத்தையும் படைபலத்தையும் கண்டிப்பா உபயோகித்தது உண்மை. அந்த நியாயமாக திமுக ஆட்சியில் நியாயமாக இடைத்தேர்தலோ மாநகராட்சி தேர்தல் நடப்பல. அதுக்கு ஒரே உதாரணம், ஸ்ரீரங்கத்தில் அவர்களே பெருமைப்படுறாங்க, 2011 விட திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான வாக்குகளை ஸ்ரீரங்கத்தில் வாங்கியிருக்கிறது. இதே திமுக ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு எதிர்கட்சி கணிசமான வாக்குகளை நாங்களும் வாங்கியிருக்கோம் வரலாறு உண்டா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த வரலாறே கிடையாது. திமுக தான் ஓட்டு வாங்க. அதுதான் அளவுகோல்ல இப்போ பணம் கொடுக்கப்படுது. அப்படி நடத்தவில்லை எந்த தேர்தலுமே. சரி, இப்ப ஆர்கே நகர்ல கூட கம்யூனிஸ்டுக்கு மக்கள் வாக்களிக்கும் போது அதை நாங்கள் போய் கையை பிடிச்சு அதெல்லாம் இல்ல, இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, எங்களுக்கு ஓட்டு போட்டு சொல்ற கட்சி நாங்க இல்ல. மக்கள் விருப்பம் எதுவோ மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அம்மாவுக்கு வாக்களிக்க நினைப்பவர்கள் அம்மாவுக்கு வாக்களிக்கட்டும், மற்றவர்களுக்கு வேண்டும் என்றால் அவர்கள் தீர்மானிக்கட்டும். மக்களை போய் நாங்கள் கையை பிடித்து பணத்தை திரித்து அதெல்லாம் நல்லவே இல்லை. இன்றைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கோட்டையாக இருந்த சென்னையை இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாற்றியிருப்பவர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா. அது மக்கள் ஆதரவுடன். இது எல்லாரையும் நீங்க விலைக்கு வாங்கிட முடியாது. மக்கள் ஆதரவு இருந்தால்தான் உங்களால் இவ்வளவு பெரிய வெற்றி, அதுவும் நாடாளுமன்றத்தில் 37 தொகுதி தனித்து பெற்று அகில இந்தியாவின் 3வது பெரிய இயக்கமாக இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குன்னா மக்களின் ஆதரவால் மட்டும்தான். நாளையிலிருந்து செல்வி சி.ஆர். சரஸ்வதி அவர்கள் ஆர்கே நகருக்கு பிரச்சாரம் போறாங்க. அதோட முன்னோட்டம் நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த கருத்துக்களை. திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட அதே கேள்வியை தான் கேட்க விரும்புறேன். இந்த ஒரு வருத்தம் வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து பலரால, பல அரசியல் கட்சிகளால ஒன்று மீது ஒன்று மாற்றி வைக்கப்படுறது. இது யதார்த்தமா மாறி வருதோ, பணம் அப்படிங்கிறது தேர்தல்கள்ல பிரிக்க முடியாத அம்சமாக மாறி வருகிறதோங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மற்ற மாநிலங்களிலும் இருக்கிறது. ஆனா இப்ப சட்டம் எடுத்து பாத்தீங்கன்னா, மக்கள் பிரதிநிதி சட்டமோ மற்ற சட்டங்களோடு எடுத்து பார்க்கும்பொழுது பணம் கொடுப்பதும் குற்றம், அது மக்களே ஆயினும் ஒரு வாக்காளனே ஆயினும் அது வாங்குவதும் குற்றம். அது என்போர்ஸ் பண்ணப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தா சரியா இருக்குமா, இல்ல அது பிரச்சனைக்கு தீர்வு இல்லைன்னு கருதுறீங்களா? குற்றம் என்று அவர்கள் மீது சட்ட ரீதியாக பாய்ச்சல் பாய வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி வாக்காளனுக்கு வர வேண்டும் என்று அவருடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. இல்ல, இப்ப 1000 அறிவுரைகள் சொன்னாலும் கூட ஒரு என்போர்ஸ்மெண்ட் இருக்கும்போது தான் அது இல்ல. நீங்க சட்டத்தின் வாயிலாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் நான் நம்பல. மக்கள் மத்தியிலிருந்து ஒரு மனமாற்றம் வந்தால்தான் அதுல ஒரு மாற்றம் வரும். ஏன்னா இந்த ஊர்ல எப்பவுமே இப்படி அல்ல. மனமாற்றம் எப்படி வந்துட்டு இருக்குன்னா, இன்னைக்கு அரசியல் கட்சிகள் கூட முடிச்சிடறேன், உங்கள்கிட்ட தான் வரேன். மனமாற்றம் எப்படி வந்துட்டு இருக்குன்னா, டெல்லியில கேஜ்ரிவால் சொல்ற நிறைய பேர் காசு கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க உங்க பணம், அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. இங்க கூட தமிழ்நாட்டுல கூட தேமுதிக தலைவர் அப்படிப்பட்ட ஒரு அது மக்கள் நான் பதில சொன்னாதான் உங்களுக்கு அடுத்த கேள்விக்கு உங்களுக்கு வாய்ப்பா இருக்கும். இப்ப சொன்னதுல 2 செய்தி சொல்றேன். ஒன்று, திமுக ஆட்சி நடக்கிற போது எதிர்கட்சி ஏதாவது வாக்கு வாங்கியது உண்டான்னு கேட்டாங்க. நான் திமுக தாங்கி பிடிக்கிற வேலை இல்ல. 89ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் இருக்கிற போது அண்ணா திமுக என்கிற கட்சி ஒரு பொருளாதார ரீதியாக மிக மிக பலவீனமாக இருக்கிற போது அண்ணா திமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பகிரங்கமாக பத்திரிகையாளர்களை என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, வீட்டில் இருக்கிற பாத்திர மட்டங்கள்லாம் வித்துதான் கட்சி நடத்துறேன் சொல்லிக் கொண்டிருக்கிற போது மதுரையிலும் மருங்காவரியிலும் அந்த இடைத்தேர்தலில் அண்ணா திமுக வென்றது. ஒன்று. இப்ப தவறு நடக்கிறதா யாராவது கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்கிறாங்க. இப்ப கடைசியான அந்த ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் அந்த தேர்தல் நடக்கிற போது மணப்பாறைக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல இரவு 9:30 மணி போல அந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாத 3-4 கார்ல வந்தவர்கள் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை கட்டுக்கட்டாக பிடித்து அந்த காரையும் கொண்டு போய் அதுல வந்த பிரமுகர்களையும் கொண்டு போய் ஊர் ஜனங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விட்டு வந்தாங்க. ராத்திரி 2 மணிக்கு வந்து போலீஸ் தட்டுது. அதுல கொண்டு போன முக்கியமான 3 பேர் வீட்டு தட்டி அவங்க நியூசன்ஸ் கேஸ் அவங்க மேல போட்டு கொண்டு போறான். அங்க போய் பார்த்தா காரையும் காணா, புடிச்சு கொடுத்த ஆளையும் காணா, பணத்தையும் காணா. நிர்வாகமே அதற்கு துணை போகிறது, காவல்துறையே துணை போகிறது, தேர்தல் கமிஷனே துணை போகிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற ரொம்ப சோகம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு 100 ரூபாய்
முதலீடு போட்டு மாங்காயும் கொடுக்காம முடியும், இழந்த பழமும் வாங்கி ஒரு பள்ளிக்கூடத்து பக்கத்தில் வியாபாரம் செய்யற கிழவி கூட மாலையில் என்ன லாபம் தான் பார்க்க முடியும். ஒரு தேர்தலில் பல கோடி ரூபாய்களை கொட்டி அந்த தேர்தலை வெற்றி பெறுகிறவர்கள் அதை வைத்துக் கொண்டு வேறு என்ன செய்வார்கள் என்கின்ற நியாயமான அந்த உணர்வை, அந்த எண்ணத்தை வாக்காளர் மனதில் உருவாக்க வேண்டும். அதுதான் நான் கேள்வியா கேட்டேன். ஏன்னா மாறா வாக்காளர் மத்தியில் அரசியல் தலைவர்களால கூட இப்ப பூத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப பணம் கொடுக்கப்படுதுன்னு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய கட்சிகளும் கூட என்ன சொல்லுது அப்படின்னா, பணத்தை வாங்கிக்கோங்க, உங்க பணம் அது, ஆனா உங்களுக்கு பிடிச்ச கட்சி ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதை கூட தவறு வேண்டாம் இல்ல, அது விதைக்கப்படுது. மக்களும் கூட அதை தவறு என்று நான் சொல்லுகிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்ள. வாக்காளர்கள் கூட என்ன ஏனென்றால் நான் தேர்தலில் இருக்கிற போது இதை நான் செய்தேன். பகிரங்கமாக மக்கள் மத்தியில் பேசுகிற போது ஒரு தேர்தல் நேரத்தில் 1 கோடி ரூபாய் செலவு செய்து வருவன் எம்எல்ஏவாக இருந்தால் அவன் வெற்றி பெற்றதற்கு பின்னாலே அவன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது அரசியல் அயோக்கியத்தனம். தேர்தலில் நிற்கிற வேட்பாளர் அவர் சொந்த காசை செலவு செய்யாமலே வெற்றியடைகின்ற ஒரு நிலைமை வந்தால்தான் ஜனநாயகம் உண்மையிலே முழுமை பெறும் என்று பேசினேன். அதன்படியே நான் தேர்தலை போட்டியிட்டேன். தேர்தல் முடிவு எனக்கு பாதகமாக இருந்தாலும் கூட நான் கவலைப்படவில்லை. அந்த கருத்தை விதைப்பதற்கு நான் என்னை அழித்துக் கொண்டேன். உங்களுடைய பதில், அதாவது காங்கிரஸ்ல அவங்க வந்து திமுக கூட்டணியில் நின்று பல எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ள போனாங்க. காங்கிரஸ்ல அவர்கள் எப்படி தேர்தலை சந்தித்தார்கள்? மற்ற கட்சிகள் மேல் குற்றம் சொல்றாரு காங்கிரஸ். குற்றம் சாட்டுறீங்க. நான் திமுக கட்சியே சொல்றேன், இப்ப சொல்லுவது பொதுவாக சொல்றேன். இல்ல, நான் என்ன சொல்றேன், அமைச்சர் கட்சியை மட்டும் சொல்லல, அந்த பணத்தை வைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அரசியலையே கேவலப்படுத்துகின்ற கேவலப்படுத்துகிற நிலைமை இருக்கு. அது மாறணும் சொல்ற. ஒரே ஒரு நிமிஷம். மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு வந்து ஏழை மக்களை அவர் சந்தித்ததும் கிடையாது, ஏழை மக்கள் கிட்ட பேசுவதும் கிடையாது. காங்கிரஸ் என்னைக்குமே ஏழை மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது கிடையாது. என்ன சொல்வீங்க? கோடிக்கணக்கான பணம் விரயமாகிவிட்டது, இவர் போன மக்களை சந்திப்பவரை மக்களை சந்திக்கிறீங்க, மக்களே சந்திக்காத மந்திரிகளே சந்திக்காத ஒருத்தர் தான் அவருக்கு ஏழை மக்களை தெரியாது. நேர்மையோட ஒருத்தர் வந்தாலே தள்ளி ஒரு தலைவியை வச்சு எங்களை பார்த்து குற்றம் சொல்ல நியாயம் இல்லை. உங்களுடைய குரல்களோட போட்டி போறது யார் மக்களை போய் நிறைய சந்திக்கிறாங்க விவாத பொருள் அல்ல. இது ஒரு நீங்க ஏத்துக்கணும். இன்னைக்கு தொடர்ந்து இடைத்தேர்தல்கள் பொது தேர்தல்கள் யதார்த்தமா மாறிட்டு இருக்குது. மாற்ற அப்படி ஒரு நிலையே இல்ல அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டில் மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கோ பணத்திற்காக வாக்களிக்கவில்லை. மக்கள் அம்மாவை ஏற்றுக்கொண்ட மக்கள் தலைவராக, மக்களோடு ஒருவராக, தன் குடும்பத்தில் ஒரு தாயாக பார்க்கிறாங்க. நீங்க சொல்றதே காரணமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இடைத்தேர்தல்கள்ல பொது தேர்தல்கள்ல பணம் விளையாடல அப்படின்னு நீங்க சொல்வது கட்சி ரீதியா கூட எடுத்து பணம் விளையாடுது ஊடகங்களோ எதிர்கட்சி தாங்க சொல்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் 2 பேரும் கையில பிடிச்சு கொடுத்து பாருங்க அதிமுக காசு கொடுக்குறாங்கன்னு பிடிச்சு காமிக்க கூடாதா? நாங்களே எவ்வளவு படம் நடிச்சிருக்கோம், எங்களுக்கு தெரியாது அந்த ஆக்டிங் எல்லாம். ஒரு கட்சி மீது குற்றச்சாட்டு வரும்போது எல்லா கட்சிகளும் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய விதம் இதுதான். பல பிரதான கட்சிகள் மீது இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பொதுவாக புரிந்து கொள்ளக்கூடிய யதார்த்தம் என்னவென்றால், இன்னைக்கு தேர்தல்கள் முன்பை போல அவ்வளவு எளிமையான ஒரு அஃபேரா இல்ல. இட்ஸ் காஸ்ட்லி அஃபேர். பணம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு விளையாடுகிறது. நிச்சயமாக இதை கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கிறதோ, மக்களுக்கும் ஒரு தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் எளிமையாகவும் நடத்துறதுக்கு வழிகொண்டுவதில் பொறுப்பு இருக்கிறது. நிச்சயமாக நமக்கு கூட்டு பொறுப்பு இருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. இந்த ஒரு நிலை தொடரக்கூடாது. ஒரு ஸ்டேட் ஃபண்டிங், அரசாங்கமே இதற்கான ஒரு செலவை ஏற்பது, இது போன்ற திட்டங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தாலும் கூட நடைமுறைக்கு வராமல் இருக்க ஒரு பணம் தேர்தல்களில் விளையாடுவது யதார்த்தமாக போய்விட்டது அப்படிங்கிறதான் உண்மையாக பலரும் நினைக்கிறார்கள். இது மாற வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில்லை. இதற்கு தீர்வு என்ன, வருவது எப்போது? நிச்சயமாக இது எழக்கூடிய தொடர் கேள்விகள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற CR சரஸ்வதி அவர்களுக்கும் திரு திருச்சி வேலுசாமி அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.